ஒரு ஐடியா இருக்கும். ஓகே, ஸோ வாட் இஸ் தட்? எஸ், ஸ்ட்ராங்லி டைப் லாங்குவேஜ்னா என்ன? ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணும்போது என்ன பண்ணுவோம்? ஸ்ட்ராங்கா டேட்டா டைப்பை சொல்லி டிக்ளேர் பண்ணுவோம். அதான் என்ன ஸ்ட்ராங்லி டைப் லாங்குவேஜ். இப்போ ஜாவாஸ்கிரிப்ட்ல பார்த்தீங்கன்னா வேர் வேரியபிள் நேம் மட்டும்தான் சொன்னோம். கரெக்டா? அந்த வேரியபிள் வந்து என்ன டேட்டா டைப் அக்செப்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது சொன்னோமா? எதுவுமே சொல்லலை. ஓகே, ஏன் அப்படின்னா அப்படி சொல்லவும் முடியாது. ஓகே, பட் டைப் ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது நீங்க எப்பவுமே ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணும்போது ஸ்ட்ராங்கா ஒரு டைப்பை ஸ்பெசிஃபை பண்ணி தான் என்ன பண்ண முடியும்? டிக்ளேர் பண்ண முடியும். அதனால தான் அதை டைப் ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஓகேவா? ரைட். அப்போ வாட் இஸ் டைப் ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, it's a superset of JavaScript. Okay, what is TypeScript? It's a superset of JavaScript. அதாவது JavaScript பேஸ்ல வச்சுட்டு அதுக்கு மேல ஹூப்ஸ் கான்செப்ட்ஸ், இந்த ஸ்ட்ராங்லி டைப்டு லாங்குவேஜ், இன்டர்ஃபேசஸ், இந்த ES6 அப்படிங்கிறது இந்த இடத்துல ECMAScript, ECMA ஸ்கிரிப்ட், ECMAScript. ஓகே, நம்ம பேசிருப்போம்ல JavaScript வந்து ஒருத்தவங்க வந்து ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி கொடுத்தாங்க, யூரோப்பியன் கம்ப்யூட்டர் மேனுஃபேக்சர் அசோசியேஷன் சொல்லிட்டு. ஸோ அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா டே பை டே ஜாவாஸ்கிரிப்ட் வந்து இன்னும் நல்லா டெவலப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறைய ஃபீச்சர்ஸ் என்ன பண்றாங்க, எடுத்துட்டு வராங்க. அதாவது நம்ம ஒரு சுத்தி வளைச்சு எழுத வேண்டிய கோட வந்து அவங்களே ஷார்ட் பண்ணி என்ன பண்ணிட்டு இருக்காங்க, கொடுத்துட்டு இருக்காங்க. பட் இந்த ECMAScriptல இருக்கிற எல்லா ஃபீச்சர்ஸுமே எல்லாரோட ப்ரௌசர்லையுமே ஒர்க் ஆயிடுமான்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சொல்ல முடியாது. ஓகே, இந்த ப்ரௌசர்ஸ் கம்பெனி எடுத்துக்கிறது தான். நான் இந்த அப்கிரேட்ல நான் இந்த ஃபீச்சர்ஸ் எடுத்துக்கிறேன், அடுத்த அப்கிரேட்ல நான் அந்த ஃபீச்சர்ஸ் எடுத்துக்கிறேன்னு சொன்னாங்கன்னா அடுத்தடுத்த அப்டேட்ஸ் தான் அந்த ஃபீச்சர்ஸ் அந்த ப்ரௌசர் என்ன ஆகும், ஒர்க் ஆகும். ஓகே, அப்போ ஜாவாஸ்கிரிப்ட்ங்கிறது பை டிஃபால்ட்டா எல்லா ப்ரௌசர்லையுமே உங்களுக்கு ஒர்க் ஆகும். பட் இந்த ECMAScriptல இருக்கிற ஃபீச்சர்ஸ் வந்து எல்லா ப்ரௌசருமே ஒர்க் ஆகுமா சொல்லிட்டீங்கன்னா அந்த ப்ரௌசரோட அப்கிரேஷனை பேஸ் பண்ணி தான் இருக்கு. ஒரு சில ப்ரௌசர் அப் டு லேட்டஸ்ட் வரைக்கும் எடுத்துக்கலாம், ஒரு சில ப்ரௌசர் பாதி எடுத்துட்டு பாதி எடுக்காம கூட இருந்திருக்கலாம். ஓகே, ரைட். ஸோ அதெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா இந்த டைப்ஸ்கிரிப்ட் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அப்போ பேஸ் என்ன இருக்கு நமக்கு இந்த இடத்துல? ஜாவாஸ்கிரிப்ட். அந்த ஜாவாஸ்கிரிப்ட் மேல கொஞ்சம் டாப்பிங்ஸ் மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி ஆங்குலர் ஜேஎஸ் வெர்ஷன் 1க்கும் ஆங்குலர் 2+க்கும் உள்ள டிஃபரன்ஸே இதுதான். ஓகே, ஆங்குலரோட வெர்ஷன் 1 நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா ஆங்குலர் ஜேஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். பட் ஆங்குலர் வெர்ஷன் 2 நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா ஜஸ்ட் ஆங்குலர் 2 அப்படின்னு தான் சொல்லுவோம். ஓகே, இதுக்கு அடுத்து அப்படி லேட்டஸ்டா வந்துட்டு இருந்தது பார்த்தீங்க அப்படின்னா அப்படி 4, 5, 6 சொல்லிட்டு தான் வந்துட்டு இருந்தது. பட் நேமே பாருங்க எப்படி இருக்குது, இது ஆங்குலர் ஜேஎஸ் இருக்கு, இது எப்படி இருக்கு ஆங்குலர் 2ன்னு சொல்லிட்டு இருக்கு. என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த ஆங்குலர் ஜேஎஸ் நம்ம ஃப்ரம் த லைன் 1ல இருந்து எழுதுற கோடு எல்லாமே சொல்லிட்டுனா பியூர் ஜாவாஸ்கிரிப்ட். இப்போ ஜாவாஸ்கிரிப்ட் பார்த்தோம்ல அப்படியே நேரம் எங்க போயிருப்போம்னு சொல்லிட்டீங்கன்னா ஆங்குலருக்குள்ள போயிருக்கும். எங்க வெர்ஷன் 1ல, வெர்ஷன் 1க்கு வந்து ஆங்குலர் 1 கிடையாது, பேரே என்னதான் ஆங்குலர் ஜேஎஸ் தான். பட் வெர்ஷன் 2 என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா ஆங்குலர் ஜேஎஸ் 2 கிடையாது, ஜஸ்ட் ஆங்குலர் 2 தான். ஏன்னா இந்த இடத்துல நம்ம 100% ஜாவாஸ்கிரிப்ட் மட்டும் தான் யூஸ் பண்றோமான்னு சொல்லிக்கிறீங்கன்னா ஜாவாஸ்கிரிப்ட் மட்டும் யூஸ் பண்ணல. என்ன யூஸ் பண்றோம், நம்ம டைப்ஸ்கிரிப்ட் யூஸ் பண்றோம். ஓகே, டைப்ஸ்கிரிப்ட் அப்படின்னாலே என்னன்னு சொல்லி பேசணும், இட்ஸ் a சூப்பர் செட் ஆஃப் ஜாவாஸ்கிரிப்ட். அப்ப அதுக்குள்ளே என்ன வந்துடும் உங்களுக்கு, ஜாவாஸ்கிரிப்ட் சூப்பர் செட்னாலே அதானே, பேஸா வச்சுட்டு அதுக்கு மேல என்ன பண்ணிருக்காங்க, கொஞ்சம் ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்ப டைப்ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லி சொன்னாலே இன்க்ளூடிங் த ஜாவாஸ்கிரிப்ட் ஆன் டாப் ஆஃப் சம் ஃபீச்சர்ஸ். ஓகே, ஜாவாஸ்கிரிப்ட் பேஸா வச்சுட்டு மேல என்ன பண்ணிருக்காங்க, நிறைய ஃபீச்சர்ஸை ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க. முன்னாடி மாதிரி நம்ம பார்க்கறது எல்லாமே சின்ன சின்ன ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் இந்த இடத்துல இருக்காது. நம்ம பேசுற ஒன்னொன்னையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டாதான் அடுத்து வர்றது அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? ஸோ அது ஞாபகம் இல்லை அப்படின்னா இது ஏன் இப்படி ஒர்க் ஆகுது, அது ஏன் இப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம போயிடும். கொஞ்சம் ஃபோக்கஸ்டா இருங்க, அட்டென்ஷனா இருங்க. ஜஸ்ட் ஒரு 1 to 1.5 months தான். ஓகே, ரைட். ஸோ எதுக்காக இந்த இடத்துல ஜேஎஸ்ங்கிற வேர்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா நம்ம என்ன யூஸ் பண்ண இந்த இடத்துல பிளைன் ஜாவாஸ்கிரிப்ட் மட்டும் யூஸ் பண்ணல, என்ன யூஸ் பண்றோம், டைப்ஸ்கிரிப்ட் யூஸ் பண்றோம். அப்போ நம்ம இது வரைக்கும் படிச்சதெல்லாம் வேஸ்டா, எதுக்கு நம்ம கஷ்டப்பட்டு ஜாவாஸ்கிரிப்ட் படிச்சோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. ஸ்டில் என்ன யூஸ் பண்ண போறோம், ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்ண போறோம். பட் ஜாவாஸ்கிரிப்ட் எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா நம்ம படிச்ச ஜாவாஸ்கிரிப்டே ஸ்ட்ராங்லி டைப்டா மாத்த போறோம். நம்ம படிச்ச அதே ஜாவாஸ்கிரிப்டையே ஆப்ஜெக்ட் ஓரியன்டா என்ன பண்ண போறோம், மாத்த போறோம். இது வரைக்கும் நம்ம கிளாஸ், மெத்தட்ஸ், கிளாஸுக்குள்ள இருக்கிற மெத்தட்ஸ், கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றது பார்த்தோமா, பார்க்கல. ஏன்னா பார்க்கவும் முடியாது, ஏன்னா பிளைன் ஜாவாஸ்கிரிப்ட் என்ன கிடையாது, இந்த ஹூப்ஸ் கான்செப்ட்ஸ்லாம் கிடையாது. ஸோ எதுக்காக வந்து அவங்க இந்த இடத்துல ஜாவாஸ்கிரிப்டை விட்டுட்டு எதுக்காக டைப்ஸ்கிரிப்ட் வந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த வெர்ஷன் 1ல ஓரளவுக்கு மீடியம் லெவல் அப்ளிகேஷன் வரைக்கும் அவங்களுக்கு எந்த ப்ராப்ளமே இல்லை, கரெக்டாக ஒர்க் ஆகிட்டு இருந்தது. பட் ஒரு ஹை ஸ்கேல் அப்ளிகேஷன் போகும்போது அப்ளிகேஷன் என்ன ஆச்சு அப்படின்னா கொஞ்சம் ஸ்லோவாக ஸ்டார்ட் ஆச்சு. அப்போ யோசிச்சு பார்க்கும்போது அந்த இடத்துல என்ன இல்லை அப்படின்னா கோடை வந்து பெட்டராக ரீயூஸ் பண்ணுறதுக்கு ஹூப்ஸ் கான்செப்ட் வந்து அந்த இடத்துல இல்லை.
ஓகே, புதுசாக ஏதாவது ஃபீச்சர்ஸ் வந்துச்சு அப்படின்னா அது ஈஸியாக அடாப்ட் பண்ணுறதுக்காக அந்த ப்ரோக்ராமிங் வந்து ஒரு ஸ்ட்ரக்சரில் இல்லை. ஓகே, அப்போ அதெல்லாம் வேணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் இந்த கோடில் என்ன வரணும், ஹூப்ஸ் கான்செப்ட்ஸ் வரணும். அப்போ ஜாவாஸ்கிரிப்ட்ல என்ன கிடையாது, ஹூப்ஸ் கான்செப்ட் கிடையாது. அதனால தான் அவங்க என்ன எடுத்துகிட்டு வந்தாங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா அந்த இடத்துல டைப் ஸ்கிரிப்டை எடுத்துகிட்டு வந்தாங்க. ஓகேவா? ஸோ ரீசனே அதுதான். இப்போ ஆங்குலர் 2 அப்போ நல்லா ஹை ஸ்கேல் அப்ளிகேஷன்ஸ்க்குலாம் பேலன்ஸ்டாக இருக்குமான்னு சொல்லிட்டீங்கன்னா கண்டிப்பாக பேலன்ஸ்டாக இருக்கும். ஸோ நம்ம யூஸ் பண்ணுற ஜிமெயில் எதில் இருக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா ஆங்குலரில் தான் இருக்கு. நம்ம யூஸ் பண்ணுற யூடியூப் எதில் இருக்கு, ஆங்குலரில் தான் இருக்கு. ஸோ இந்த மாதிரி கூகுளோட மோஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட்ஸ் எதில் தான் இருக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா ஆங்குலரில் தான் இருக்கு. ஏன் அப்படின்னா ஆங்குலரை கண்டுபிடிச்சவங்களே யார் தான், கூகுள் தான். ஓகே, ஸோ கூகுளோட மோஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட்ஸ் கூகுள் டிரைவ் எல்லாமே இதில் தான் இருக்குன்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா ஆங்குலரில் தான் இருக்கும். ஸோ அவ்வளோ பெரிய அப்ளிகேஷன்ஸுமே ஆங்குலரில் இருக்கும்போது கண்டிப்பாக நம்ம பண்ண போகிற அப்ளிகேஷன்ஸ் டெஃபினட்டாக ஒரு ஹை ஸ்கேல் அப்ளிகேஷன் கொண்டு வர முடியும். ஓகேவா? ரைட். ஸோ இதுதான் ரீசன் எதுக்காக வந்து நம்ம டைப் ஸ்கிரிப்ட் மூவ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீக் பிக்சர் பாருங்க, பேஸ்ல என்ன இருக்கு நம்மளுக்கு இந்த ஜாவா ஸ்கிரிப்ட். அந்த ஜாவா ஸ்கிரிப்ட் மேல கொஞ்சம் ஃபீச்சர்ஸ் அண்ட் எக்மாஸ்கிரிப்ட்ல இருந்து கொஞ்சம் ஃபீச்சர்ஸ் அண்ட் ஸ்ட்ராங்லி டைப் கொஞ்சம் ஹூப்ஸ் கான்செப்ட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம கிட்ட கொடுத்துருக்கிற ஒரு பண்டில் தான் என்ன அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா டைப் ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது. ஓகே, அப்போ டைப் ஸ்கிரிப்ட்ல இன்னும் நீங்க அரேக்குள்ள போயிட்டு ஒரு வேல்யூ ஆட் பண்ணி வச்சீங்கன்னா என்ன மெத்தட் தான் யூஸ் பண்ண போறோம், அரே டாட் புஷ்ங்கிற மெத்தட் தான் யூஸ் பண்ண போறோம். லென்த் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா வேரியபிள் டாட் லென்த் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்ன பண்ண போறோம், யூஸ் பண்ணுவோம். அங்க யூஸ் பண்றது எல்லாமே எங்க யூஸ் பண்ண போறோம், இங்கேயும் யூஸ் பண்ண போறோம். பட் அதை தாண்டி என்ன நியூ இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த செஷன்ல நம்ம லேர்ன் பண்ண போறோம். ஓகே, ஆக்சுவலி நான் உங்களுக்கு டைப் ஸ்கிரிப்ட் சொல்லி கொடுக்காமயே டைரக்டா ஜாவா ஸ்கிரிப்ட்ல இருந்து எங்க வந்துடலாம் சொல்லிட்டீங்கன்னா ஆங்குலருக்குள்ள வந்துடலாம். பட் நான் அந்த இடத்துல ஒரு ஃபீச்சர் சொன்னேன் அப்படின்னா இது ஆங்குலர்ல இருக்கிற ஃபீச்சரா இல்லாட்டி டைப் ஸ்கிரிப்ட்ல இருக்கிற ஃபீச்சராங்கிறது என்ன ஆயிடும், தெரியாமே போயிடும். அதனால இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லிட்டீங்கன்னா டைப் ஸ்கிரிப்ட்ல இருக்கிற ஃபீச்சர்ஸை மட்டும் தனியா பார்த்துட்டு அதை ரியல் டைம்ல யூஸ் பண்றது எல்லாமே எங்க பார்க்க போறோம், ஆங்குலர்ல பார்க்க போறோம். ஸோ தட் நான் அந்த இடத்துல கிளாஸ்ன்னு சொன்னா உங்களுக்கு ஈஸியா அந்த இடத்துல கிளாஸ் என்ன பண்ணும் ஞாபகம் வரும். நான் அந்த இடத்துல இன்டர்ஃபேஸ்ன்னு சொல்லணும்னா ஈஸியா அந்த இடத்துல இன்டர்ஃபேஸ்னா இதான் பண்ண போகுதுங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். அப்படி இல்லைன்னா இன்டர்ஃபேஸுங்கிறது டைப் ஸ்கிரிப்ட்ல இருக்குதா இல்லாட்டி ஆங்குலர் இருக்கிற கான்செப்டாங்கிறது தெரியாம போயிடும். ஸோ ஒன்று தனித்தனியா லேர்ன் பண்ணிட்டு அதை ரியல் டைம்ல என்ன பண்ணலாம், நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே, ரைட். ஸோ இவ்வளோ பெரிய பண்டில் கொடுத்துட்டாங்கல்ல இந்த டைப் ஸ்கிரிப்ட்னு சொல்லிட்டு. பட் இதுல என்ன ஒரு சின்ன டிராபேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ரௌசரால டைப் ஸ்கிரிப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. நம்ம ப்ரௌசரால டைப் ஸ்கிரிப்ட் என்ன பண்ண முடியாது, கம்பைல் பண்ண முடியாது. ஓகேவா? அப்போ நம்ம எழுதியிருக்க கோடு எதில் எழுதியிருப்போம்னு சொல்லிங்கன்னா டைப் ஸ்கிரிப்ட் எழுதியிருப்போம். நம்ம எப்படி டாட் ஜேஎஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைல்ல கோடு எழுதுறோமோ அது மாதிரி டாட் டிஎஸ்ன்னு சொல்லிட்டு தான் டைப் ஸ்கிரிப்ட் ஃபைல் என்ன பண்ண போறோம், நம்ம கோடு எழுதுறோம். அப்போ டாட் டிஎஸ் அப்படிங்கிற ஃபைலை யாரால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிங்கன்னா நம்மளோட ப்ரௌசரால என்ன பண்ண முடியாது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. நம்மளோட ப்ரௌசரால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடிய ஒரே ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா ஜாவா ஸ்கிரிப்ட் தான். ஓகே, அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நம்ம எழுதியிருக்கிற அந்த டைப் ஸ்கிரிப்ட் எல்லாத்தையுமே ப்ரௌசருக்கு அழகா புரியுற மாதிரி ஜாவா ஸ்கிரிப்ட் என்ன பண்ணணும், நம்ம கம்பைல் பண்ணி கொடுக்கணும். நம்ம கோட் எழுத போறோம், டைப் ஸ்கிரிப்ட் எழுத போறோம். பட் ப்ரௌசர் கொடுக்கும்போது எப்படி கொடுக்க போறோம், ஜாவா ஸ்கிரிப்ட். ஏன்னா ப்ரௌசருக்கு என்ன தெரியாது, டைப் ஸ்கிரிப்ட் தெரியாது. ஓகே, ரைட். அப்ப நீங்க கேட்கலாம் எப்படியா இருந்தாலும் ப்ரௌசருக்கு நம்ம கொடுக்க போறது ஜாவா ஸ்கிரிப்ட் தான் கொடுக்க போறோம், அது எதுக்கு நம்ம வந்து டைரக்டா ஜாவா ஸ்கிரிப்ட் எழுதலாம் தானே அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா கரெக்ட் தான். பட் என்ன அப்படின்னா இந்த இடத்துல நீங்க டைப் ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணி கிளாஸ் அண்ட் இந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்டெட்லாம் பேஸ் பண்ணி நீங்க ஒரு கோடு எழுதியிருப்பீங்க கரெக்டா. அது வந்து நீங்க ஒரு 30 லைன் கோடு எழுதிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு ப்ரோக்ராமுக்கு வந்து 30 லைன் கோடு எழுதிருக்கீங்க. அதை நீங்க ஒரு மெஷினை வச்சு தான், ஒரு இன்ஜினை வச்சு தான் ஜாவா ஸ்கிரிப்டா நம்ம என்ன பண்ணுவோம், கம்பைல் பண்ணுவோம். ஒரு இன்ஜின் தான் உங்களுக்கு என்ன பண்ண போகுது, நீங்க எழுதியிருக்க டைப் ஸ்கிரிப்டை அதுக்கு ஈக்குவலண்டான ஜாவா ஸ்கிரிப்டா வெளியில எடுத்து கொடுக்க போகுது. அப்ப அந்த இன்ஜின் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்க என்ன வெர்ஷன் யூஸ் பண்ணிருக்கீங்க, இந்த எக்மாஸ்கிரிப்ட் வெர்ஷன் என்ன யூஸ் பண்ணிருக்கீங்க, இது எதெல்லாம் வந்து இன்னைக்கு அப் டு டேட்ல வந்து எல்லா ப்ரௌசர்ஸும் சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்து அதுக்கு ஈக்குவலண்டா எவ்வளவு தூரத்துக்கு ஒரு ஆப்டிமைஸ்ட் கோடை கொடுக்க முடியுமோ அவ்வளவு தூரத்துக்கு ஒரு ஆப்டிமைஸ்ட் கோடை என்ன பண்ணும், அது வெளியில எடுத்து கொடுக்கும். அப்ப நீங்க 30 லைன் கோடு எழுதிருப்பீங்கல்ல, அது வெளியில வரும்போது எப்படி வருதுன்னு சொல்லிட்டீங்கன்னா ஒரு 45 லைன் கோடா வரும். ஏன்னா நம்ம ஷார்ட்டா என்ன எழுதியிருப்போம், கோட் எழுதியிருப்போம். அப்போ அதுக்கு ஈக்குவலண்டான ஜாவா ஸ்கிரிப்டா நம்ம கம்பைல் பண்ணி வெளியே எடுக்கும்போது என்னவா வரப்போகுது, அது கொஞ்சம் அதிகமா வரும். ஓகே, 45 லைன்ஸ் கோடா வரும். பட் அது ஒரு 45 லைன்ஸ் கோடு கொடுத்தது இல்லை, அந்த 45 லைன்ஸ் கூட நம்மளே எழுதிக்கிறோம், நானே டைரக்டா ஜாவா ஸ்கிரிப்ட்ல எழுதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம எழுதி ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா டெஃபினட்டா அது ஒரு 100 லைன்ஸ்ல போய் நிற்கும். ஓகே, நம்ம எழுத ஸ்டார்ட் பண்ணோம்னா எங்க போய் நிற்கும், அது 100 லைன்ஸ். அப்ப யோசிச்சு பாருங்க, 100 லைன்ஸ்ல நம்ம எழுத வேண்டிய கோடு இடத்துல நம்ம எத்தனை லைன் கோடு எழுதுறோம், 30. எத்தனை லைன் கோடு எழுதுறோம், 30 லைன் கோடு தான் எழுதுறோம். பட் அது நம்மளுக்கு கொடுக்குறது தான் எவ்வளவு கொடுக்குது, 45 லைன்ஸ் கொடுக்குது. ஸோ இதனால என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா
நம்ம எழுதுற கோடு வந்து டைப் ஸ்கிரிப்ட் எழுதுறோம். பட் ஒரு மெஷின் கம்பைல் பண்ணி கொடுக்கறதுனால, அது கம்பைல் பண்ணி கொடுக்கும்போது இந்த கோடை எவ்வளவு தூரத்துக்கு ஆப்டிமைஸ் பண்ணி கொடுக்க முடியுமோ, அவ்வளவு தூரத்துக்கு தான் என்ன பண்ணி கொடுக்கும், ஆப்டிமைஸ் பண்ணி கொடுக்கும். அப்ப நம்ம ப்ரௌசருக்கு நம்ம ஒரு கோடை கொடுக்கும்போது எப்படி கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபுல்லி ஆப்டிமைஸ்டு கோடை தான் யாருக்கு கொடுக்குறோம், ப்ரௌசர் கொடுக்குறோம். அப்ப அதுக்கேற்ற மாதிரி தான் ஸ்பீடான ஒரு அப்ளிகேஷன் இருக்கும். பட் இதே யோசிச்சு பாருங்க, 100 லைன் கோடு நம்ம எழுதிருக்கிறோம் அப்படின்னா, அது அவ்வளவு தூரத்துக்கு ஆப்டிமைஸ்டா இருக்குமான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அது நம்மளோட நாலேஜை பேஸ் பண்ணி இருக்கான்னு சொல்லக்கூடாது. நம்ம நல்லா நாலேஜ் இருந்துச்சுன்னா என்ன பண்ணிருப்போம், நம்ம நல்லா கோட் எழுதிருப்போம். ஓரளவுக்கு ஆவரேஜ் நல்லா இருந்துச்சுன்னா ஆவரேஜ் தான் எழுதிருப்போம், கோட் எழுதிருப்போம். ஸோ அந்த ப்ரௌசரோட நாலேஜை பேஸ் பண்ணி டிபெண்ட்ஸ் அப்பான் ப்ரௌசர், சரி, டெவலப்பர் நாலேஜ். ஓகே, ரைட். ஸோ புரியுதுல ஏன் வந்து இந்த இடத்துல டைப் ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணுறோம்னு சொல்லிட்டு. அப்போ இந்த டைப் ஸ்கிரிப்டை நம்ம எப்படி கம்பைல் பண்ணி ப்ரௌசர் கொடுக்க போகிறோம், ஜாவா ஸ்கிரிப்டா கம்பைல் பண்ணி கொடுக்க போகிறோம். அப்போ அதை கம்பைல் பண்ணுறதுக்கு நம்ம கிட்ட என்ன வேணும்னு சொல்லிட்டீங்கன்னா, ஒரு கம்பைலர் வேணும். அதுக்கு தான் என்விரான்மெண்ட் செட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன். ஓகே, ரைட். ஸோ பாருங்க, டைப் ஸ்கிரிப்ட் என்ன பண்ணுது, நான் சொன்ன அதே தான் இந்த இடத்துல இருக்கும். ஸோ ஆல்ரெடி இருக்கிற ஜாவா ஸ்கிரிப்ட்ல போயிட்டு கொஞ்சம் அட்வான்டேஜஸ் அண்ட் நியூ ஃபீச்சர்ஸ்லாம் என்ன பண்ணி கொடுத்துருக்காங்க, ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. பட் டைப் ஸ்கிரிப்டை ப்ரௌசரால் என்ன பண்ண முடியாது, இந்த இடத்துல கம்பைல் பண்ண ரன் பண்ண முடியாது. அப்படி ரன் பண்ணணும்னா நம்ம கிட்ட இருக்க டைப் ஸ்கிரிப்டை என்ன கன்வெர்ட் பண்ணணும், ஜாவா ஸ்கிரிப்டை கம்பைல் பண்ணணும். ஓகே, ஸோ இது எப்படி கம்பைல் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாமே பார்க்கலாம். ஸோ ஒரு இன்ட்ரோடக்ஷன் டைப் ஸ்கிரிப்டை பற்றி பேசினது, அதே நம்ம ஆல்ரெடி பேசினது தான். ஸோ வாட் இஸ் டைப் ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இட்ஸ் சூப்பர் செட் ஆஃப் ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா இட்ஸ் ரேப்பர் அரௌண்ட் த ஜாவா ஸ்கிரிப்ட். ரேப்பர் அரௌண்ட்னா ஜாவா ஸ்கிரிப்ட் வச்சு அதை சுற்றி என்ன பண்ணியிருக்கோம், உங்கள் ஃபீச்சர்ஸால ரேப் பண்ணி வச்சிருக்கோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டைப் ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது இட்ஸ் ஸ்ட்ராங்லி டைப்டு லாங்குவேஜ். ஓகே, அப்போ நீங்கள் ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணும்போது ஸ்ட்ராங்காக என்ன பண்ணணும், ஒரு டேட்டா டைப்பை சொல்லி தான் நீங்கள் டிஃபைன் பண்ணவே முடியும், டிக்ளேர் பண்ணவே முடியும். ஓகே, ஸோ டைப் ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது டேரக்டாக நம்மளோட ப்ரௌசரில் ரன் பண்ண முடியுமான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முடியுமா, முடியாது. ஏன்னா நம்மளோட ப்ரௌசருக்கு என்ன தெரியாது, டைப் ஸ்கிரிப்ட் தெரியாது. அப்படி நம்ம எழுதியிருக்க டைப் ஸ்கிரிப்ட் கோட ரன் பண்ணணும்னு சொன்னா அது என்னவா கம்பைல் பண்ணணும், ஜாவா ஸ்கிரிப்ட் கம்பைல் பண்ணணும். ஓகே, ஸோ ஒன்ஸ் அகைன் டைப் ஸ்கிரிப்ட் இஸ் a typed superset of JavaScript and pure object oriented. ஓகேவா, நம்ம இப்போ எழுத போற கோடு எல்லாமே எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு ஆப்ஜெக்ட் ஓரியன்டா எழுத போகுது. which means கிளாஸ்னா என்ன, கிளாஸ் எப்படி ஆப்ஜெக்ட்ஸ் கிரியேட் பண்றது, பப்ளிக் ப்ராப்பர்ட்டினா என்ன, பிரைவேட்னா என்ன, ப்ரொடெக்டட்னா என்ன அப்படிங்கிறத பத்தி தான் அந்த இடத்துல நம்ம பார்க்க போறோம். ஓகே, ரைட். ஸோ என்ன அட்வான்டேஜ் டைப் ஸ்கிரிப்ட்ல என்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, நீங்க ஸ்ட்ராங்லி டைப்டு லாங்குவேஜ் அப்படின்னாலே இது என்னவா மாறிடும், இட்ஸ் ஸ்டாட்டிக் டைப் செக்கிங்கா மாறிடும். அப்படிதானே, இன்ட் ஏ அப்படின்னா அந்த வேரியபிள் ஏல நம்மளால என்ன வேல்யூஸ் தான் ஸ்டோர் பண்ண முடியும், ஸ்டாட்டிக்கா இன்டிஜர் வேல்யூஸ் தான் ஸ்டோர் பண்ண முடியும். கேர் சினா அந்த வேரியபிள் என்ன மட்டும் தான் ஸ்டோர் பண்ண முடியும், ஒன்லி கேரக்டர்ஸ் மட்டும் தான் ஸ்டோர் பண்ண முடியும். அப்படிதானே, அப்போ ஸ்ட்ராங்லி டைப்டுனாலே அது என்ன டைப் செக்கிங்கா மாறிடும், ஸ்டாட்டிக் டைப் செக்கிங்கா மாறிடும். ஸோ இந்த இடத்துல நீங்க ஸ்ட்ராங்கா ஒரு டேட்டா டைப் வந்து ஸ்பெசிஃபை பண்றதுனால ஈஸியா உங்களால சொல்ல முடியும், எனக்கு இந்த ப்ரோக்ராம்ல இருந்து இதுதான் அவுட்புட்டா வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. யோசிச்சு பாருங்க, நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட்ல வந்து ஒரு அடிஷன் ப்ரோக்ராம் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, ஸோ அந்த இடத்துல போயிட்டு நான் சொல்றேன், அந்த இடத்துல ரிட்டர்ன் a பிளஸ் பி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். டெஃபினட்டா உங்களால சொல்ல முடியுமா, இதுல இருந்து எனக்கு நம்பர் தான் வரப்போகுதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா சொல்ல முடியாது. நீங்க 2 நம்பரை கொடுத்தாதான் நம்பர் வரும். ஒரு ஸ்ட்ரிங்கை பாஸ் பண்ணிட்டீங்கன்னா என்ன வந்துடும், அது கேன் பண்ணி ஒரு ஸ்ட்ரிங்கா கொடுக்கும். அப்போ 100% உங்களால சொல்ல முடியுமா சொல்லிட்டீங்கன்னா சொல்ல முடியாது. அதே மாதிரி நான் டெஃபினட்டா நீங்க சொல்ல முடியுமா, இந்த வேரியபிள்ல வந்து எனக்கு எப்பவுமே வந்து இன்டிஜர் வேல்யூ மட்டும் தான் நான் ஸ்டோர் பண்ணி வைப்பேன், இதுல இருந்து எனக்கு எப்பவுமே இன்டிஜர் மட்டும் தான் வரும், நீங்க கண்ணை மூடிட்டு ஆட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்ல முடியுமானோ சொல்ல முடியாது. நீங்க டக்குன்னு போயிட்டு ஏ ஈக்குவல் டு 10ன்னு சொல்லி கொடுத்துட்டு அடுத்த லைன்ல கூட வந்துட்டு ஏ ஈக்குவல் டு ஹாய்ன்னு கூட என்ன பண்ணிட முடியும், உங்களால மாத்திட முடியும். ரைட்டா, ஸோ பட் டைப் ஸ்கிரிப்ட் அப்படி கிடையாது. டைப் ஸ்கிரிப்ட் இஸ் ஸ்டாட்டிக் டைப் ஸ்கிரிப்ட். அதனால உங்களால கரெக்டா சொல்ல முடியும், எனக்கு இந்த வேரியபிள்ல எப்பவுமே என்னதான் இருக்க போகுது, நம்பர் தான் இருக்க போகுது. எனக்கு இந்த ஃபங்க்ஷனோட அவுட்புட் நீங்க வந்து இந்த இடத்துல டேட்டா டைப்பை சேவ் பண்றதுங்கிறது வேரியபிளுக்கு மட்டும் நம்ம சொல்ல போறது இல்லை, ஒரு ஃபங்க்ஷனோட ரிட்டர்ன் டைப் என்னவா இருக்கணும் அப்படிங்கிறது கூட நம்மளால என்ன பண்ண முடியும், ஸ்ட்ராங்கா சொல்ல முடியும். இந்த ஃபங்க்ஷன் எனக்கு வந்து நம்பர் தான் ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னா நீங்க கோலன் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த ஃபங்க்ஷன்ட்ட போயிட்டு அது நம்பரை மட்டும் தான் கொடுக்கணும். நம்பர் தவிர வேற என்ன கொடுத்தாலும் கம்பைலேஷன்லேயே உங்களுக்கு எரர் கொடுத்துரும். ஸோ அந்த கோடு எங்க வராது, ப்ரௌசருக்கே வராது. ஓகே, ஸோ ஒரு வேரியபிள்ல மட்டும்தான் சொல்லிட்டு இல்லை, வேரியபிள்ல ஃபங்க்ஷனோட ரிட்டர்ன் டைப்ஸ்ல ஈவன் நம்ம யூஸ் பண்றோம்னா பேராமீட்டர், அந்த பேராமீட்டர்ல கூட என்ன டேட்டா டைப் தான் வரணும் அப்படிங்கிறது இந்த இடத்துல உங்களால 100% சொல்ல முடியும். ஸோ அதனால நீங்க எல்லா இடத்துலையுமே என்னால ப்ரிடிக்ட் பண்ண முடியும் இந்த இடத்துல என்ன டைப் வரப்போகுது அப்படின்னால என்னோட கோடை டீபக் பண்றது இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகே, நீங்க என்ன பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, இந்த ரிட்டர்ன் டைப்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஏ பிளஸ் பி எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஒரு வேல்யூ வரும்ல, அதை எடுத்துட்டு கொண்டு போயிட்டு மறுபடியும் இது நம்பரா இருக்கா இல்லையா அப்படிங்கலாம் என்ன பண்ண வேண்டாம், நீங்க செக் பண்ண வேண்டாம். இங்க 100% எனக்கு நம்பர் தான் வேணும்னு சொல்லி கேட்டீங்கன்னா அது அவுட்புட் என்னவா தான் இருக்க போகுது, நம்பர் தான் இருக்க போகுது. நம்பர் தவிர வேற இருந்தாலும் கம்பைலேஷன்லேயே உங்களுக்கு அடி வாங்கி. ஓகேவா,
ஸோ கோடை வந்து டீபக் பண்ணுறது இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகே, அண்ட் மேக்ஸ் இட் ஈஸியர் டு ஆர்கனைஸ் த கோட் ஃபார் வெரி லார்ஜ் அண்ட் காம்ப்ளிகேட்டட் அப்ளிகேஷன்ஸ். நான் சொன்னேன்ல ஆங்குலர் ஜேஎஸ்க்கும் ஆங்குலர் 2க்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய லெவல் அப்ளிகேஷன் போகும்போது ஆங்குலர் ஜேஎஸ் வெர்ஷன் ஒன்னால என்ன பண்ண முடியல, பேலன்ஸ் பண்ண முடியல. ஸோ அதை ஓவர் கம் பண்ணி வர்றதுக்கு தான் டைப் ஸ்கிரிப்டை உள்ள கொண்டு வந்து ஆங்குலர் 2 அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, எடுத்துட்டு வந்தாங்க. ஓகே, இப்போ பெரிய அப்ளிகேஷன்ஸ் கூட நம்மளால யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, யூ கேன் யூஸ் டைப் ஸ்கிரிப்ட் ஃபார் அதர் ஜேஎஸ் லைப்ரரிஸ். அப்படின்னா இந்த டைப் ஸ்கிரிப்ட்ங்கிறது நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாதீங்க ஜஸ்ட் ஆங்குலருக்காக மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆங்குலர் வேற, டைப் ஸ்கிரிப்ட் வேற. ஆங்குலருக்குள்ள எதை யூஸ் பண்ண போறோம், நம்ம டைப் ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ண போறோம். பிளைன் ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்ண வேண்டிய இடத்துல என்ன யூஸ் பண்ண போறோம், டைப் ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ண போறோம். இதே டைப் ஸ்கிரிப்ட் நீங்க ரியாக்ட்ல கூட யூஸ் பண்ணலாம். இப்போ இதே டைப் ஸ்கிரிப்ட் நோட் ஜேஎஸ்ல கூட என்ன பண்றோம், நம்ம யூஸ் பண்றோம். ஏன் எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அட் த எண்ட் ஆஃப் த டே உங்களுக்கு அது கொடுக்க போறது என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா பிளைன் ஜாவாஸ்கிரிப்ட் தான். கரெக்டா? அப்ப இந்த ஜாவாஸ்கிரிப்ட் லைப்ரரி அண்ட் ஃப்ரேம் ஒர்க்ல கூட இந்த டைப் ஸ்கிரிப்ட் என்ன பண்ண முடியும், யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, நாட் ஒன்லி ஃபார் ஆங்குலர். ஓகேவா? நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, டைப் ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது இட்ஸ் பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட். ஓகே, அப்படின்னா ஆல்ரெடி தெரியும், எந்த ஒரு ஓஎஸ்லையும் ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் பேக்கேஜஸ்ல பெரிய அளவில் எந்த சேஞ்சஸும் பண்ணாம உங்களால என்ன பண்ண முடியும், இந்த கூட சேம் கூட உங்களால ரீயூஸ் பண்ண முடியும். ஸோ இங்க என்ன டைப் ஸ்கிரிப்ட் பாக்குறீங்களோ இதே தான் ஆண்ட்ராய்ட்ல, ஐஓஎஸ்ல, மேக்ல, விண்டோஸ்ல, லினக்ஸ்ல எல்லா இடத்துலையும் இதே கோடு தான். ஓகேவா? ரைட். ஸோ நெக்ஸ்ட் டைப் ஸ்கிரிப்டை எப்படி கம்பைல் பண்றது அப்படிங்கறத பார்ப்போம். இதோட ஃபைல் எக்ஸ்டென்ஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா .ts. எப்படி .jsல கோட் எழுதணும் அது மாதிரி இதோட ஃபைல் எக்ஸ்டென்ஷன் .ts. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, அந்த டைப் ஸ்கிரிப்ட் என்ஜினை வந்து இன்ஸ்டால் பண்ணணும். ஓகே, அந்த என்ஜின் எதுல தான் ரன் ஆகும்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா நோட்ல தான் ரன் ஆகும். ஓகே, அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன இன்ஸ்டால் பண்ணணும்னு சொல்லிட்டீங்கன்னா நோட் இன்ஸ்டால் பண்ணணும். ஓகே, எல்லாம் லேப்டாப் ஆன் பண்ணிக்கோங்க. அந்த டைப் ஸ்கிரிப்டை ஜாவாஸ்கிரிப்டை கம்பைல் பண்றதுக்கு ஒரு கம்பைலர் வேணும். ஓகே, அந்த கம்பைலர் நோடு மேல தான் ரன் ஆகும். அதனால தான் இப்போ என்ன இன்ஸ்டால் பண்ண போறோம், நம்ம நோடு இன்ஸ்டால் பண்ண போறோம். நோடு இல்லாம அந்த கம்பைலர் நம்ம சிஸ்டம்ல ரன் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கோங்க, கூகுள் எடுத்துக்கோங்க. அதுல நோட் ஜேஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்க. இந்த வெப்சைட் வரும் nodejs.orgன்னு சொல்லிட்டு, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. எஸ், nodejs.org போய்க்கோங்க. அப்படின்னு டேரக்டா ப்ரௌசர் வந்து nodejs.org நீங்க வந்து எடுத்தீங்களா? ரைட். ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா நோட்.js-ஓட வெர்ஷன்ஸ் உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கும். ஒன்று வந்து 18.12.1 அப்படின்னு சொல்லிட்டு, இன்னொன்று என்ன 19.2.0ன்னு சொல்லிட்டு. நீங்க எப்பவுமே எதான் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா அந்த LTS அப்படிங்கிறது தான் டவுன்லோட் பண்ணணும். அது என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா லாங் டைம் சப்போர்ட். ஓகே, ஸோ இந்த வெர்ஷன்ஸ்ல எந்த இஷ்யூஸுமே இல்லாம பக்காவா இருக்கிற வெர்ஷன் இது வந்து கரண்ட் வெர்ஷன். மேபி இதுல எரர் இருக்கலாம், இல்ல இல்லாம கூட இருக்கலாம். ஸோ எப்பவுமே நம்ம என்னதான் சூஸ் பண்ணணும், LTS அப்படிங்கிறது தான் சூஸ் பண்ணணும். ஓகே, நீங்க எப்பவுமே வெர்ஷன் எடுத்துட்டீங்க அப்படின்னா அதோட வெர்ஷன் எப்படி இருக்குன்னு பாத்துக்கோங்க. x.y.z அப்படிங்கிற ஃபார்மேட்ல இருக்கும். ஓகே, நீங்க எந்த வெர்ஷன் எடுத்துட்டாலும் சரி x.y.z அப்படிங்கிற ஃபார்மேட்ல தான் இருக்கும். இந்த இடத்துல x அப்படிங்கிறது இட்ஸ் a மேஜர் வெர்ஷன். அப்ப மேஜர் வெர்ஷன் நம்பர் என்ன 18. y அப்படிங்கிறது இந்த மேஜர் வெர்ஷன்ஸ்க்கு லேட்டஸ்ட் மைனர் வெர்ஷன்.
ஓகே, அப்போ 18க்கு லேட்டஸ்ட் பைனரி வெர்ஷன் என்ன 12 அப்படிங்கிறது. இந்த பாயிண்ட் அடுத்து Z அப்படிங்கிறது இட்ஸ் அ பக் ஃபிக்ஸ். ஓகே, ஸோ எப்பவுமே நீங்க வெர்ஷனை வந்து எதுல தான் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அந்த மேஜர் வெர்ஷன் தான் ஃபோக்கஸ் பண்ணணும். வெர்ஷன் மேஜர் வெர்ஷன் 17க்கும் 18க்கும் பெரிய சேஞ்சஸ் இருக்கும். பட் வெர்ஷன் 18.1க்கும் 18.12க்கும் என்ன இருக்காது, பெரிய சேஞ்சஸ் இருக்காது. ஸோ எப்பவுமே நீங்க என்ன எதுல தான் ஃபோக்கஸ் பண்ணணும், மேஜர் வெர்ஷன் தான் ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு EXE ஃபைல் டவுன்லோட் ஆகும். டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் அதுக்கு மேலே வச்சு டபுள் கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்னு சொல்லி கொடுத்து இன்ஸ்டால் பண்ணுங்க. ஓகே, பிஸ்னஸ்னு ஒரு ஒய்ஃபை காமிக்கும், அதை வேணா கனெக்ட் பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்ட் பிஸ்னஸ் தான், எல்லாமே லோவர் கேஸ். இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா சொல்லுங்க. ப்ராப்பரா இன்ஸ்டால் பண்ணிடுறீங்களான்னு எப்படி செக் பண்றது நான் சொல்றேன். இன்ஸ்டால் பண்ணிட்டீங்களா கைஸ்? அண்ட் ஆன்லைன் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்களா? சாட்ல சொல்லுங்க, எப்படி வெர்ஷன் செக் பண்றதுன்னு சொல்றேன். ஓகே, அதை ஷேர்ல பிங் பண்ணுங்க இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா. என்னாச்சு, பண்ணிட்டீங்களா? என்னாச்சா? சரி, இருக்கட்டும். ஓகே, இப்போ இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்க சிஸ்டம்ல இந்த ஸ்டார்ட் போய்க்கும். ஓகே, போயிட்டு கமாண்ட் ப்ராம்ப்டை ஓப்பன் பண்ணுங்க. Node.js ஆல்ரெடி ஒன்று இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம், அதை ஓப்பன் பண்ணாதீங்க. ஜஸ்ட் CMD, ஓகே, CMD அப்படி சொல்லி கொடுத்துட்டு கமாண்ட் ப்ராம்ப்டை ஓப்பன் பண்ணுங்க. ஓகேவா? ஓப்பன் பண்ணிட்டு நோட் ஸ்பேஸ் -, வெர்ஷன் அப்படிங்கிறத கொடுத்து என்டர் பண்ணுங்க. என்ன வெர்ஷன் வருது அப்படிங்கிறத பார்த்து சொல்லுங்க. ஸோ எனக்கு
V 16.13.1 பட் உங்களுக்கு என்ன வந்திருக்கும்னா 18 வந்திருக்கணும். பார்த்து சொல்லுங்க. இப்போ நீங்க இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா LTS அந்த வெர்ஷன் வந்திருக்கணும். என்ன போட்டிருக்கு? நோட் ஸ்பேஸ் ஐஃபன் வெர்ஷன் இருக்கு பாருங்க. கமாண்ட் கைஸ் ஆன்லைன்ல டைப் பண்ணுங்க உங்களுக்கு என்ன வெர்ஷன் கிடைச்சதுன்னு சொல்லிட்டு. ஓகே குட். அதர்ஸ்? Okay, others, please type your version. சார் லேட்டஸ்ட் வெர்ஷன் தான் யூஸ் பண்ணணுமா சார்? லேட்டஸ்ட் இல்லைங்க, இந்த LTS. இல்ல சார், ஆல்ரெடி எனக்கு இன்ஸ்டால் பண்ணியிருக்கு சார் எங்க ஆஃபீஸ் சிஸ்டம் சார் இது. ஓகே, என்ன வெர்ஷன் அது? வெர்ஷன் 14.1 சார். 1.0. 14 ஆங்குலர் சப்போர்ட் பண்ணுமான்னு தெரியல. ஓகே வெயிட் இல்ல பண்ணுங்க. நாங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், அதனால தான் சார் கேக்குறேன். அதான் ஆங்குலர் என்ன வெர்ஷன் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? 1 செகண்ட் சார். ஓகே ஓகே எல்லாமே இன்ஸ்டால் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ரைட்? ஓகே சார் ஆங்குலர் வந்துட்டு 8.2.2 சார். அப்போ லேட்டஸ்ட் வெர்ஷன் 14 இதெல்லாம் வந்து சப்போர்ட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஓகே நோ ப்ராப்ளம். நீங்க ஆங்குலர் இன்ஸ்டால் பண்ணும்போது ட்ரை பண்ணி பாருங்க. இன்ஸ்டால் ஆச்சுன்னா இதே வெர்ஷன் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நோடு வெர்ஷன் வந்து அப்கிரேட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே ஓகே சார். ஓகே ஓகேவா? ஸோ நோடு இன்ஸ்டால் பண்ணிட்டீங்களா? சரி, இப்போ என்ன செக் பண்ணுங்க அப்படின்னா npm ஸ்பேஸ் -v அப்படின்னு சொல்லி போட்டு செக் பண்ணுங்க. npm ஸ்பேஸ் -v. சரி ஓகே. ஸோ மேஜர் வெர்ஷன் டாட் மைனர் வெர்ஷன் டாட் பக் ஃபிக்ஸிங். எப்பவுமே இதுதான் கன்சர்ன், மேஜர் வெர்ஷன் தான் கன்சர்ன் பண்ணணும். ஓகேவா? ரைட். ஸோ இது என்ன npm அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா npm அப்படிங்கிறது நோட் பேக்கேஜ் மேனேஜர். npm அப்படிங்கிறது என்ன? நோட் பேக்கேஜ் மேனேஜர். நான் உங்களுக்கு கொடுத்த இந்த நோட் ஜேஸ்லோடையே நீங்க இந்த டாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போனீங்க அப்படின்னா அதுல நீங்க இன்ஸ்டால் பண்ண இந்த LTS அப்படின்னு சொல்லிட்டு போனீங்க அப்படின்னா இந்த லெஃப்ட் சைட்ல ஃபுல்லா இருக்குது பாத்தீங்களா? இது எல்லாமே என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா npm தான். ஓகே, ஸோ எத்தனை டைப்ஸ் ஆஃப் npms இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 3 டைப்ஸ் ஆஃப் npms இருக்கு. ஜஸ்ட் தெரிஞ்சு மட்டும் வச்சுக்கோங்க. ஓகே, எத்தனை டைப்ஸ் ஆஃப் npm இருக்கு? 3 டைப்ஸ் ஆஃப் npm இருக்கு. ஆனா ரன்னிங் நோட்ஸ் வேணா எடுத்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் குளோபல் npm. ஓகே, நோட் பேக்கேஜ் மேனேஜர் அப்படின்னா நோட் பேக்கேஜ் மாடல் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகே, ஸோ 3 டைப்ஸ் ஆஃப் npm இருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா குளோபல் npm. செகண்ட் ஒன் வந்து தேர்ட் பார்ட்டி npm. தேர்ட் ஒன் வந்து லோக்கல் npm. குளோபல் npm, தேர்ட் பார்ட்டி npm, லோக்கல் npm. ஓகே, நீங்க Node.js-ஓட இந்த அஃபீஷியல் வெப்சைட் போயிட்டு இந்த டாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணி வந்தோம் பார்த்தீங்களா? இந்த லெஃப்ட் சைட்ல கொஞ்சம் காமிச்சிருக்காங்கல்ல, இந்த அசர்டன் டெஸ்டிங்ல இருந்து இதுல இருந்து இந்த கீழே வரைக்கும் இருக்கு பார்த்தீங்களா? இது எல்லாமே என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா இட்ஸ் அ குளோபல் npm. இது எல்லாமே என்ன? குளோபல் npm.
குளோபல் என்பிஎம் அப்படிங்கிறது இப்போ நீங்க நோட இன்ஸ்டால் பண்ணீங்கல்ல, இப்பவே உங்க சிஸ்டம்ல இவ்வளோ என்பிஎம் வந்து ஒரு காமனா ஒரு இடத்துல குளோபலா என்ன ஆயிருக்கும், ஸ்டோர் ஆயிருக்கும். ஓகே, அப்ப இந்த என்பிஎம் நான் என்னோட சிஸ்டம்ல எந்த ஒரு ப்ராஜெக்ட்குள்ள யூஸ் பண்ணனாலும் நான் கால் மட்டும் பண்ணிக்கிட்டா போதும். இதெல்லாம் என்ன பண்ண மறுபடியும் நான் இன்ஸ்டால் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் எங்கேயாவது ஃபைல ரைட் பண்ண போறேன், காப்பி பண்ண போறேன், ரிமூவ் பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி நினைச்சோம் அப்படின்னா எனக்கு என்ன என்பிஎம் தேவைப்படுது, ஃபைல் சிஸ்டமோட என்பிஎம். என்பிஎம்ங்கிறது ஜஸ்ட் கைண்ட் ஆஃப் லைப்ரரி, ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் லைப்ரரி தான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு ஒரு கேலண்டர் வேணும்னு வச்சுக்கோங்களேன், ஜேகுரியில் பார்த்தீங்கன்னா calendar.js ஒன்று கொடுத்துருப்பாங்க. நீங்க அந்த calendar.js இன்க்ளூட் பண்ணிட்டு ஸ்கிரிப்ட் SRC ஈக்குவல் டு calendar.js சொல்லி கொடுத்துட்டு ஒரு பட்டன் கிளிக்ல கெட் கேலண்டர்ங்கிற மெத்தடை கால் பண்ணி வச்சுக்கோங்க, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு என்ன வந்துடும், ஒரு கேலண்டர் வந்துடும். அதே மாதிரி தான் இதுக்குள்ள என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஒரு நிறைய ஃபைல்ஸை கம்பைன் பண்ணி ஒரு ஒரு ஜென்ரல் டாஸ்க் என்ன பண்ணியிருப்பாங்க, இவங்க கம்ப்ளீட் பண்ணி வச்சிருப்பாங்க. அங்க இருக்கிற ஏதோ ஒரு டாஸ்க் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு, நீங்க அதை பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க மேனுவல் உட்காந்து கோட் பண்ணணும் அவசியம் கிடையாது. இந்த என்பிஎம் இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, பட் குளோபல் என்பிங்கிறது நோட இன்ஸ்டால் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அங்கே வந்திருக்கும், உங்க சிஸ்டம்குள்ள வந்திருக்கும். ஸோ நீங்க ஜஸ்ட் அதை கால் மட்டும் பண்ணிக்கிட்டா போதும். ஸோ இந்த என்பிஎம் கால் பண்ணிட்டு இதுக்குள்ள இருக்கிற மெத்தடை கால் பண்ணீங்கன்னா அதுவே அதோட ஒர்க்கை பண்ணி கொடுத்துருப்போது. ஃபார் எக்ஸாம்பிள் எந்த ஃபைல ரீட் பண்ணணும், எந்த ஃபைல ரைட் பண்ணணும், என்ன ரைட் பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும் நீங்க இன்புட் கொடுத்தா போதும், அதுவே என்ன பண்ணிடும், உங்களுக்கு ஒர்க் பண்ணி கொடுத்துரும். ஓகே, ஸோ நோட் ஜேஸ்ல இதுதான் நம்மளுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ். எல்லாமே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா என்பிஎம்ஸா இருக்கும். பேக் எண்ட்ல யூஸ் பண்ற ஜாவாஸ்கிரிப்ட் நோட் எண்ட்ல எல்லாமே உங்களுக்கு என்பிஎம்ஸா இருக்கும். ஓகேவா, ரைட். அப்ப இது என்ன என்பிஎம், குளோபல் என்பிஎம். நீங்க நோட இன்ஸ்டால் பண்ணும்போதே உங்களுக்கு இந்த என்பிஎம் வந்து உங்களோட சிஸ்டம்ல குளோபல் இடத்துல என்ன ஆயிருக்கும், ஸ்டோர் ஆயிருக்கும். இங்க இருக்கிற இந்த என்பிஎம் உங்களோட சிஸ்டம்ல வேற எங்கேயா நீங்க யூஸ் பண்ண நினைச்சீங்கன்னா நீங்க இன்ஸ்டால் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது, ஜஸ்ட் கால் மட்டும் பண்ணிக்கிட்டா போதும். ஓகே, அதோட வெர்ஷன் தான் நீங்க இங்க செக் பண்ணீங்க, npm ஸ்பேஸ் -v சொல்லி கொடுத்தீங்கல்ல. ஸோ இங்க இருக்கிற இந்த npm-ஓட வெர்ஷன் தான் மேஜர் வெர்ஷன், என்ன 8.1ங்கிறது மைனர் வெர்ஷன், அதுக்கப்புறம் இருக்கிறது பக் ஃபிக்சிங். ஓகேவா, ரைட். ஸோ செகண்ட் ஒன் என்ன பார்த்தோம், தேர்ட் பார்ட்டி npm. கரெக்டா, தேர்ட் பார்ட்டி npmனா என்ன அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, எனக்கு ஒரு ஜாப் தேவைப்படுது மீன்ஸ் நான் ஒரு டாஸ்க் பண்ணணும்னு நினைக்கிறேன், அந்த டாஸ்க்கு இங்க என்ன இல்லைன்னு சொல்லிட்டீங்கன்னா npm இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு இமெயில் வேலிடேஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன், அதுக்கெல்லாம் இங்க என்ன இல்லை, எனக்கு npm இல்லை. ஓகே, அப்ப நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிக்கிறீங்க அப்படின்னா கூகுள்ல போயிட்டு இமெயில் வேலிடேஷன் npm அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சர்ச் பண்ணீங்க அப்படின்னா npmjs.com அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் குள்ள போகும். This is the official website for all the third party packages. ஓகேவா, ஸோ npmjs.com சொல்லிட்டு எங்க போகும், ஒரு வெப்சைட் குள்ள போகும். அங்க போனீங்க அப்படின்னா நீங்க என்ன npm நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றீங்களோ அதை இந்த சர்ச் பாக்ஸ்ல நீங்க என்ன பண்ணலாம், சர்ச் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்க வந்துட்டு சர்ச் பண்றேன்னு வச்சுக்கோங்க, npmjs.com வந்துட்டேன், என்ன இருக்கு, எனக்கு சர்ச் பேக்கேஜஸ் சொல்லிட்டு ஒரு சர்ச் பாக்ஸ் இருக்கா. ஸோ இதுக்குள்ள போயிட்டு இமெயில் வேலிடேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு நான் என்டர் பண்ணேன் அப்படின்னா ஜஸ்ட் இமெயிலை வேலிடேட் பண்றதுக்கு மட்டும் பாருங்க எனக்கு 291 பேக்கேஜ் இருக்கு. ஜஸ்ட் இமெயில் வேலிடேட் பண்றதுக்கு மட்டும் எத்தனை பேக்கேஜ் இருக்கு, 291 பேக்கேஜ் இருக்கு. இதுல எந்த இமெயில் வேலிடேஷன் வந்து எனக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்கும், நான் எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி இருக்கு அப்படிங்கிறத நீங்க ஜஸ்ட் இதை பார்த்து என்ன பண்ணிக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இங்க ஒரு 3 பேராமீட்டர் கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா, இதை வச்சு கூட நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்றுங்கிறது பிங்கிறது என்ன சொல்லிட்டீங்கன்னா பாப்புலாரிட்டி. இது 40% பாப்புலாரிட்டியா இருக்கு. மீனிங் என்ன அப்படின்னா மற்ற என்பிஎம்ஸோட இது எவ்வளவு தூரம் பாப்புலாரிட்டியா இருக்கு, 40% பாப்புலாரிட்டியா இருக்கு. அடுத்து என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா கியூனா குவாலிட்டி. இதோட கோட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா 90% குவாலிட்டியா இருக்கு. இந்த கோட் எப்பவுமே குவாலிட்டி அதிகமா இருக்கிற என்பிஎம் பார்த்து என்ன பண்ணணும், நீங்க சூஸ் பண்ணணும். இன்னொன்று என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா எம்னா மெயின்டெனன்ஸ்ங்கிறது எவ்வளவு ஃப்ரீக்வெண்டா இதோட வெர்ஷன்ஸ் வந்து அவங்க அப்கிரேட் பண்ணிட்டு இருக்காங்க. பாத்தீங்க அப்படின்னா இந்த வெர்ஷனை அப்கிரேட் பண்ணி 5 வருஷம் ஆச்சு. லேட்டஸ்ட் அவங்க பண்ணது எப்போ, 5 years ago. வெர்ஷன் என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா 2.0.4. எப்போ அப்டேட் பண்ணியிருக்காங்கன்னா சண்டே May 27, 2018 தான் அப்டேட் பண்ணியிருக்காங்க. பட் இமெயில் வேலிடேஷன் அதுக்கு மேலே அப்டேட் பண்றதுக்கு ஒன்றும் கிடையாது, நீங்க எப்போ பண்ணாலும் சரி அதே கோட் தானே. ஓகேவா, ஸோ அதனால இது ப்ராப்ளம் கிடையாது. பட் மற்ற இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த புது என்பிஎம் வந்திருக்கு அப்படின்னா அது நீங்க மெயின்டெனன்ஸ்லாம் அதிகமாக இருக்கிறத பார்த்து தான் பண்ணணும், சூஸ் பண்ணணும். ஓகே, ரைட். இப்போ எனக்கு இந்த பேக்கேஜ் வந்து எனக்கு ஓகேவா தெரியுது. ஓகே, இது எடுத்தோம்னா நான் இமெயில் வேலிடேஷன் பண்ணலாம் எனக்கு தெரியும்னு வச்சுக்கோங்க. இதுக்கு மேலே வச்சு நீங்க கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த இமெயில் வேலிடேஷனை இந்த என்பிஎம் எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி உங்களோட கோட்ல நீங்க கால் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. அப்போ இது ஒரு தேர்ட் பார்ட்டி என்பிஎம். இந்த என்பிஎம் நம்ம சிஸ்டம்ல உண்டா, கிடையாது. நம்ம தான் என்ன பண்ணணும், இன்ஸ்டால் பண்ணணும்.
அப்போ எப்படி இன்ஸ்டால் பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இங்க இருக்கு பாருங்க கமாண்ட் npm ஸ்பேஸ் இன்ஸ்டால் அப்படிங்கிற ஃபுல் ஃபார்ம்ல கொடுத்தாலும் ஓகே இல்ல ஐங்கிறது ஷார்ட் ஃபார்ம்ல கொடுத்தாலும் ஓகே ஸ்பேஸ் த பேக்கேஜ் நேம். அப்போ சிண்டெக்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா npm ஸ்பேஸ் இன்ஸ்டால் ஸ்பேஸ் த பேக்கேஜ் நேம். பேக்கேஜ் நேம்ங்கிறது இங்கே கொடுத்துருக்காங்கல்ல, இதுதான் பேக்கேஜ் நேம். அப்போ இதை இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த npm உங்க சிஸ்டம்ல வந்து என்ன ஆயிருக்கும், இப்போ ஸ்டோர் ஆயிருக்கும். பட் இங்கேயுமே நீங்க சொல்லணும், உங்களோட சொல்லலாம் உங்க இந்த npm குளோபலா இன்ஸ்டால் ஆகணுமா இல்லாட்டி லோக்கலா இன்ஸ்டால் ஆகணுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா பிரதர்? ஓகேவா? சரி. ஸோ குளோபலா இன்ஸ்டால் ஆகுறதுனா என்னன்னா, நீங்க ஆல்ரெடி கொஞ்சம் npms குளோபலா இன்ஸ்டால் பண்ணிருக்கீங்கல்ல, இது ஒரு இடத்துல காமனா போய் ஸ்டோர் ஆயிருக்குல்ல, அங்க போயிட்டு என்ன ஆயிடும், இந்த npm ஸ்டோர் ஆயிடும். ஓகே, அப்போ இந்த npm என்னோட சிஸ்டம்ல வேற ஏதாவது ப்ராஜெக்ட் நான் யூஸ் பண்ணணும்னா இதை மறுபடியும் நான் என்ன பண்ண வேண்டாம், இன்ஸ்டால் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் என்ன மட்டும் பண்ணிட்டா போதும், கால் மட்டும் பண்ணிட்டா போதும். லோக்கலா இன்ஸ்டால் பண்றது பை டிஃபால்ட்டே லோக்கலா தான் இன்ஸ்டால் ஆகும். npm இன்ஸ்டால் த பேக்கேஜ் நேம் அப்படின்னாலே எப்படி தான் இன்ஸ்டால் ஆகும், லோக்கலா இன்ஸ்டால். லோக்கலா இன்ஸ்டால் பண்றதுனா மீனிங் என்ன அப்படின்னா அந்த ஸ்பெசிபிக் ப்ராஜெக்ட் குள்ள மட்டும்தான் அந்த npm இருக்கும். அந்த ப்ராஜெக்ட் தாண்டி வெளியே என்ன பண்ணாது, அந்த npm இருக்காது. அந்த ப்ராஜெக்ட் குள்ள மட்டும் தான் என்ன பண்றோம், அந்த npm யூஸ் பண்ண போறோம். அப்ப யோசிச்சு பாருங்க, நான் ப்ராஜெக்ட் ஏ ப்ராஜெக்ட் பின்னு 2 வச்சிருக்கிறேன். ப்ராஜெக்ட் ஏல போயிட்டு நான் npm இன்ஸ்டால் இமெயில் வேலிடேட்டர்னு சொல்லி கொடுத்தோம்னா இந்த npm எனக்கு எங்க ஸ்டோர் ஆயிருக்கும், ப்ராஜெக்ட் ஏல தான் ஸ்டோர் ஆயிருக்கும். அப்ப ப்ராஜெக்ட் பில இந்த npm என்னால யூஸ் பண்ண முடியுமா, யூஸ் பண்ண முடியாது. ப்ராஜெக்ட் பில போயிட்டு நான் மறுபடியும் என்ன பண்ணணும், இன்ஸ்டால் பண்ணணும். அப்ப அதுக்காக இதை போய் குளோபலா இன்ஸ்டால் பண்ணிடலாமான்னு சொல்லி கேட்டீங்கன்னா பண்ணக்கூடாது. எந்த மாதிரியான npm மட்டும்தான் நீங்க குளோபலா இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா, இந்த npm நான் வந்து ஒரு டெஸ்டிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்றேன், ஒரு என்ஹான்ஸ்மெண்ட் பர்பஸ்க்காக யூஸ் பண்றேன், இந்த npm இருந்தாலும் இல்லாட்டாலும் என்னோட கோட் வந்து பெர்ஃபெக்ட்டா ரன் ஆகும் அப்படிங்கிற மாதிரியான npm மட்டும்தான் நீங்க குளோபலா இன்ஸ்டால் பண்ணணும். ஏன்னா நீங்க இன்ஸ்டால் பண்ணிடுவீங்க npm இன்ஸ்டால் இமெயில் ஐஃபன் வேலிடேட்டர்னு சொல்லிட்டு இதை குளோபலா இன்ஸ்டால் பண்ணிடுவீங்க. குளோபலா இன்ஸ்டால் பண்றது கமாண்ட் என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா npm ஸ்பேஸ் இன்ஸ்டால் இந்த பேக்கேஜ் நேம் ஸ்பேஸ் ஐஃபன் ஐஃபன் குளோபல். ஓகே, அப்படி இல்லைன்னா ஐஃபன் ஜி ஷார்ட்கட்ல என்னது ஐஃபன் ஜி அப்படி கொடுத்தீங்கன்னா எப்படி இன்ஸ்டால் ஆயிடும், குளோபலா இன்ஸ்டால் ஆயிடும். அப்போ குளோபலா இன்ஸ்டால் பண்ணா என்னோட சிஸ்டம்ல எல்லா ப்ராஜெக்ட் யூஸ் பண்ணிக்கலாம் தானே அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். பட் உங்க சிஸ்டம்ல யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கோட் எடுத்துட்டு நாளைக்கு சர்வருக்கு போறேன்னு வச்சுக்கோங்க, அங்க அந்த npm இருக்குமா, இருக்காது. அப்ப அந்த கோடு என்ன ஆகாது உங்களுக்கு, அந்த பேக்கேஜ் என்ன ஆகாது உங்களுக்கு, ஒர்க்கே ஆகாது. அதான் சொல்றேன், ஒரு npm யூஸ் பண்ணி கோட் லெவல்ல சம் சேஞ்சஸ் நீங்க பண்ண போறீங்க அப்படின்னா அந்த npm நீங்க எப்படி தான் இன்ஸ்டால் பண்ணணும், லோக்கலா தான் இன்ஸ்டால் பண்ணணும். அப்ப நீங்க கேட்கலாம், அப்ப இந்த npm எல்லாம் யூஸ் பண்ணி நான் குளோபலா தானே வச்சு பண்ணியிருக்கிறேன், அப்ப இந்த npm எனக்கு எப்படி சர்வர்ல இருக்கும்னா கண்டிப்பா சர்வர்ல நீங்க Node.js சர்வர் தான் யூஸ் பண்ணுவீங்க. Node.js சர்வர் அப்படின்னாலே இந்த npm எல்லாமே இந்த சர்வர்ல பை டிஃபால்ட்டாவே இருக்கும். ஓகே, ஏன்னா இது பை டிஃபால்ட்டா வரும்போது எப்படி தான் வருது, குளோபலா தான் வருது. பட் இந்த npm நம்ம தான் குளோபலா என்ன பண்றோம், மாத்துறோம். அப்படி மாத்தணும் அப்படின்னா என்னோட சிஸ்டம்ல தான் குளோபலா இருக்குமே தவிர என்னோட சர்வர்ல குளோபலா இருக்காது. புரியுதுல்ல? அதனால நீங்க npm இன்ஸ்டால் பண்ணும்போது அந்த npm யூஸ் பண்ணி நான் கோட் லெவல்ல சம் சேஞ்ச் பண்றேன் அப்படின்னா அதை எப்படி தான் இன்ஸ்டால் பண்ணணும், லோக்கலா தான் இன்ஸ்டால் பண்ணணும். ஓகேவா? இந்த npm நான் வந்து என்னோட இதுல டெஸ்டிங்காக யூஸ் பண்றேன் அப்படின்னா சர்வர்ல அந்த டெஸ்டிங்கை நீங்க பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா டெஸ்ட் பண்ணி தான் எங்க அனுப்புவோம், சர்வருக்கு அனுப்புவோம். சர்வர்ல இருக்கிற கோடை போயிட்டு அந்த டைம்ல நம்ம என்ன பண்ணிட்டு இருக்க மாட்டோம், டெஸ்ட்லாம் பண்ணிட்டு இருக்க மாட்டோம். ஓகே, ஸோ அதனால அந்த மாதிரியான npms எல்லாமே நீங்க குளோபலா இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதுதான் தட் எல்லாமே எப்படி தான் இன்ஸ்டால் பண்ணணும், லோக்கலா தான் இன்ஸ்டால் பண்ணணும். ஓகே, ஸோ தேர்ட் பார்ட்டி npm புரியுதா? ஓகே, அப்போ இன்னைக்கு டேட் வரைக்கும் இதுல எவ்வளவு npms இருக்கு அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா 1 million npm இருக்கு. 1 million npm. அப்ப யோசிச்சு பாருங்க, நீங்க ஏதாவது ஒரு டாஸ்க் நீங்க ஜெனரல் டாஸ்க் நீங்க பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க மேனுவலா கோட் எழுதணும்னு அவசியமே கிடையாது. ஜஸ்ட் இங்க வந்து தேடி பாத்தீங்கன்னா என்ன இருக்கும், ஒரு npm இருக்கும். நான் இமெயில் அனுப்பணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா இமெயில் நீங்க அனுப்புறதுக்கு கோட் எழுத வேண்டாம். இமெயில் அனுப்புறதுக்கு இந்த இடத்துல என்ன இருக்கும், npm இருக்கும். அந்த npm இன்ஸ்டால் பண்ணிட்டு அவங்க இந்த இடத்துல டாக்குமெண்டேஷன்ல சொல்லியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றாங்க பாருங்க, இது npm யூஸ் பண்ணணும் அப்படின்னா npm இன்ஸ்டால் த பேக்கேஜ் நேம் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கோங்க, இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு ஜாவா ஸ்கிரிப்ட்னா இப்படி யூஸ் பண்ணுங்க, டைப் ஸ்கிரிப்ட்னா இப்படி யூஸ் பண்ணுங்க. ஸோ என்ன சொல்றாங்க, ஜஸ்ட் இம்போர்ட் ஆஸ்ட்ரிக் ஆஸ் ஏதோ ஒரு நேம் ஃப்ரம் யுவர் பேக்கேஜ் நேம். ஓகே, அப்போ இந்த பேக்கேஜில் இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் மெத்தட்ஸ் எல்லாமே எனக்கு எதில் கிடைச்சிரும் அப்படின்னா இந்த நேம்ல கிடைச்சிடும். அப்போ அந்த நேம் டாட் வேலிடேட் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள உங்களோட இமெயில் ஐடியை பாஸ் பண்ணுங்க. இது ஒரு வேலிட் இமெயில் ஐடினா உங்களுக்கு ட்ரூன்னு சொல்லி கொடுப்பேன், இல்லைன்னா எப்படி கொடுப்பேன், ஃபால்ஸ்ன்னு சொல்லி கொடுப்பேன். ஓகே, அப்போ இந்த 1 million npm வந்து யாரு டெவலப் பண்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நம்மள மாதிரியான டெவலப்பர்ஸ் தான். ஓகே, இது ஒரு கம்பெனிலாம் உட்காந்து பண்ணிட்டு இருக்கிறது கிடையாது. இந்த 1 million npms யார் வந்து உள்ள அப்லோட் பண்றாங்க, டெவலப்பர்ஸ் தான். ஒரு டெவலப்பர் என்ன பண்ணுவார் அப்படின்னா இதுல ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிடுவார். கிரியேட் பண்ணிட்டு அவர் ஏதாவது ஒரு காமனான விஷயத்த பண்ணார் அப்படின்னா அதை ஒரு npm மாத்தி இந்த இடத்துல உள்ள என்ன பண்ணிடுவாரு, அப்லோட் பண்ணிடுவார். அப்லோட் பண்ணோன்னே இங்க வந்துடாது,
அந்த கோடை எடுத்து ஒரு டீம் உட்காந்து என்ன பண்ணும், வேலிடேட் பண்ணும். ஏன்னா உள்ளுக்குள்ள ஏதாவது ஒரு ஹார்ம்ஃபுல்லான கோடை வச்சு சொல்லிட்டாங்கன்னா என்ன ஆயிடும், நம்மளோட கோடை எல்லாம் போயிடும். அதனால ஒரு டீம் உட்காந்து அந்த கோடை என்ன பண்ணும், வேலிடேட் பண்ணும். அவங்க கொடுக்குற அந்த குவாலிட்டி தான் அந்த 97% பார்த்தோம்ல குவாலிட்டிங்கிறது. ஸோ அவங்க கொடுக்கறது தான் இந்த கோடு வந்து இவ்வளவு தூரத்துக்கு குவாலிட்டியா இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு நல்ல கோடா இருக்கு அப்படின்னா அவங்க என்ன பண்ணிடுவாங்க, அப்ரூவ் பண்ணிடுவாங்க. ஓகே, இங்கே நீங்க அந்த டெவலப்பரை கூட கான்டாக்ட் பண்ண முடியும். இது ஒரு பாருங்க இருக்குதா. ஸோ இந்த மாதிரி டெவலப்பர்ஸ் தான். இந்த கீவேர்டு அப்படிங்கிறது என்னென்ன கீவேர்ட்ஸ்க்குலாம் அந்த என்பிஎம் வந்து நீங்க சஜஸ்ட் பண்ணலாம். நான் இங்க வந்து சர்ச் பண்றோம்ல. ஸோ என்னென்ன கீவேர்ட்ஸ்லாம் சர்ச் பண்ணணும், நம்ம என்ன சர்ச் பண்ணணும், இமெயில் வேலிடேஷன் சொல்லிட்டு சர்ச் பண்ணணும். ஸோ இமெயில் வேலிடேஷன்ங்கிற ஒரு கீவேர்ட்ஸ் இங்க அவங்க கொடுத்து வச்சிருக்காங்க. ஏன்னா சொல்லணும்ல இந்த கீவேர்ட்ஸ்லாம் என்னோட என்பிஎம் நீங்க என்ன பண்ணலாம், சஜஸ்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கீவேர்ட்ஸ் இதெல்லாம் கொடுத்து வச்சிட்டாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும், இப்போ என்பிஎம்ஸ் பப்ளிஷ் ஆயிடும். இதனால அந்த டெவலப்பருக்கு என்ன ஒரு ப்ராஃபிட்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ப்ராஃபிட்லாம் ஒன்றும் கிடையாது. மேபி அவரோட ரெஷ்யூம்ல என்ன பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டீங்கன்னா ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு என்பிஎம் கிரியேட் பண்ணியிருக்கிறேன், அந்த என்பிஎம் வந்து எனக்கு இவ்வளோ டவுன்லோட்ஸ் என்ன ஆயிருக்கு, நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நாளைக்கு அவங்க ஏதாவது இன்டர்வியூ போகும்போது அவங்கள பார்த்தாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு ஒரு கிரெடிட் தான். ஓகேவா, ரைட். ஸோ மெயின்டெனன்ஸ்ங்கிறது நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு வெர்ஷன் ரிலீஸ் பண்ணியிருப்பீங்க. ஓகே, இதை விட இப்படி பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது உங்களுக்கு சஜஷன் கொடுத்துருப்பாங்க. அதை எடுத்துட்டு அடுத்த வருஷம் என்ன பண்ணிருப்பாங்க, ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. இப்படி அடுத்தடுத்த வெர்ஷன்ஸ் வந்து அப்கிரேட் பண்ணியிருப்பாங்க. இதோட இது நல்லா இருக்கும், இதை யூஸ் பண்ணலாம், இந்த மெத்தட் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது அப்கிரேட் பண்ணியிருப்பாங்க. அதான் மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது. ஓகேவா, ரைட். அப்போ இதுதான் என்ன, தேர்ட் பார்ட்டி என்பிஎம். அடுத்து என்ன என்பிஎம் சொல்லி பார்த்தோம், லோக்கல் என்பிஎம். லோக்கல் என்பிங்கிறது ஒன்றும் இல்லை, நம்மளோட ப்ராஜெக்ட்குள்ள நம்ம ஒரு கோட் எழுதியிருக்கிறோம், ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கிறோம். அதே ஃபங்க்ஷன், அது ஃபங்க்ஷன் சொல்றதை விட ஒரு ஒரு டாஸ்க் பண்ணியிருக்கோம்னு வச்சுக்கோங்க. அந்த டாஸ்க் என்னோட அப்ளிகேஷன்ல நிறைய இடத்துல தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்க. அதை ஒரு மாடுலா என்ன பண்ணுவோம், நம்ம கன்வெர்ட் பண்ணுவோம். அதுதான் என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா லோக்கல் மாடல். புரியுது, அமௌண்ட் டைப் ஆஃப் மாடல்ஸ். குளோபல் மாடல்ங்கிறது என்ன, நோட இன்ஸ்டால் பண்ணும்போதே பை டிஃபால்ட்டா கொஞ்சம் பேக்கேஜ் வந்து இன்ஸ்டால் ஆகும். அதான் என்ன, குளோபல் மாடல். அதை திரும்ப நீங்க இன்ஸ்டால் பண்ணுங்கிற அவசியமே கிடையாது. தேர்ட் பார்ட்டி மாடல்ங்கிறது npmjs.comல இருந்து நம்ம இன்ஸ்டால் பண்றோம்ல, npm install the package name சொல்லிட்டு சொல்லி இன்ஸ்டால் பண்றோம்ல, ஒரு பர்டிகுலர் ஸ்பெசிபிக் npm. அதான் என்ன, தேர்ட் பார்ட்டி npm. அந்த தேர்ட் பார்ட்டி npm இன்ஸ்டால் பண்ணும்போதே லோக்கலா இன்ஸ்டால் பண்ணணுமா இல்லாட்டி குளோபலா இன்ஸ்டால் பண்ணணுமா சொல்ல முடியும். பை டிஃபால்ட் எப்படி இன்ஸ்டால் ஆகும், லோக்கலா இன்ஸ்டால் ஆகும். குளோபலா இன்ஸ்டால் பண்ணோம்னா ஐஃபன் குளோபல், அப்படிலாம் ஷார்ட்கட்ல -g. ஓகே, g ஃபார் குளோபல். ஓகே, ஸோ குளோபலா இன்ஸ்டால் பண்ணீங்க அப்படின்னா -g சொல்லி கொடுத்தீங்கன்னா குளோபலா போய் இன்ஸ்டால் ஆகும். இன்னுமே அந்த பேக்கேஜ் உங்க சிஸ்டம்ல ஜஸ்ட் எங்கனாலும் கால் மட்டும் பண்ணிக்கலாம் தவிர திரும்ப என்ன பண்ண வேண்டாம், இன்ஸ்டால் பண்ண வேண்டாம். பட் அந்த என்பிஎம் யூஸ் பண்ணி கோட் லெவல்ல சம் சேஞ்ச் நான் பண்ண போறோம் அப்படின்னா அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணக்கூடாது, குளோபலா இன்ஸ்டால் பண்ணணும். ஓகே, அடுத்து லோக்கல் மாடலுங்கிறது நம்மளோட கூடயே ஒரு மாடலா கன்வெர்ட் பண்ணி நம்மளோட ப்ராஜெக்ட்ல நிறைய இடத்துல யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதான் என்ன, லோக்கல் மாடல். ரைட்டா, ரைட். இப்போ நம்ம ஒரு மாடலை இன்ஸ்டால் பண்ண போறோம். என்ன அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா டைப் ஸ்கிரிப்ட், அந்த என்ஜின். டைப்ஸ் கிட்ட ஜாவாஸ் கிட்ட கம்பேர் பண்றது ஒரு என்ஜின் வேணும்னு சொல்லி பேசணும்ல, அந்த என்ஜின் தான் இன்ஸ்டால் பண்ண போறோம். ஓகே, ஸோ இது இருக்கு. ஸோ இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. பட் இது எப்படி இன்ஸ்டால் பண்ணுங்க அப்படின்னா குளோபலா இன்ஸ்டால் பண்ணுங்க. குளோபலா இன்ஸ்டால் பண்றதுக்கு இது ஒரு கமாண்ட். ஜஸ்ட் இந்த இடத்துல போயிட்டு npm ஸ்பேஸ் இன்ஸ்டால் ஸ்பேஸ் இந்த பேக்கேஜ் நேம் டைப் ஸ்கிரிப்ட் ஸ்பேஸ் -g. ஏன் இதை npm வந்து நான் குளோபலா இன்ஸ்டால் பண்றேன் அப்படின்னா பிகாஸ் இட்ஸ் கம்பைலர். இந்த கம்பைலர் நான் ஒரு பர்டிகுலர் ப்ராஜெக்ட்ல மட்டும் நான் யூஸ் பண்ண போறது இல்லை, நிறைய ப்ராஜெக்ட்ல என்ன பண்ண போறேன், நான் யூஸ் பண்ண போறேன். அதனால எப்படி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க, குளோபலா இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணுங்க, அதே கமாண்ட் ப்ராம்ப்ட் எடுத்துக்கோங்க. ஓகேவா, கமாண்ட் ப்ராம்ப்ட் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு npm ஸ்பேஸ் இன்ஸ்டால் ஸ்பேஸ் டைப் ஸ்கிரிப்ட் ஸ்பேஸ் -g சொல்லி கொடுங்க. இன்டர்நெட் வேணும், இன்டர்நெட் இருந்தால் தான் இன்ஸ்டால் பண்ண முடியும். அது எங்கேருந்து டவுன்லோட் பண்ணுவோம், npmjs.comல இருந்து டவுன்லோட் பண்ணும். ஓகே, இன்டர்நெட் இருக்கணும்.
என்ட்ரி கொடுங்க. NPM எரரா? என்ன கமெண்ட் கொடுத்தீங்க காட்டுங்க. ஸ்பேஸ் விடணும்லாப்பா. -G ஸ்பேஸ்லாம் பார்த்து கொடுங்க. ஆமா ஸ்பேஸ் இருக்குல்ல, தெரியலையா? ஒரு ஸ்பேஸ் கொடுங்க. எரர்ல இன்ஸ்டால் ஆயிட்டு முடிஞ்சோடனே சொல்லுங்க. guys இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா சாட்ல சொல்லுங்க. இதோட வெர்ஷன் எப்படி செக் பண்றதுன்னு சொல்றேன். npm space I space typescape space -G. Okay. கொஞ்சம் வார்னிங்ஸ்லாம் வரும், வார்னிங்ஸ்லாம் இக்னோர் பண்ணிக்கோங்க. ஓகே இன்ஸ்டால் பண்ணிட்டீங்களா? எல்லாருமே இன்ஸ்டால் ஆயிடுச்சா? ஆயிட்டே இருக்கா? சரி. ஸோ எப்படி நீங்க இன்ஸ்டால் பண்ண இந்த டைப்ஸ்கிரிப்டோட வெர்ஷனை தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஹியர் இஸ் த சின்டாக்ஸ். என்னோட சிஸ்டம்ல அந்த NPM இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, நம்மளுக்கே மறந்து போயிடும் நம்ம இன்ஸ்டால் பண்ணோமா இல்லையான்னு சொல்லிட்டு, ரைட்? இதான் வெர்ஷன். ஸோ இப்படிதான் நீங்க செக் பண்ணணும். NPM ஸ்பேஸ் info ஸ்பேஸ் இந்த பேக்கேஜ் நேம். பேக்கேஜ் நேம் என்ன? இப்போ நம்ம இன்ஸ்டால் பண்ண பேக்கேஜ் நேம் டைப்ஸ்கிரிப்ட் ஸ்பேஸ் வெர்ஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா, அந்த வெர்ஷன் அந்த பேக்கேஜ் இருந்துச்சுன்னா அந்த வெர்ஷன் உங்களுக்கு காமிச்சிட போகுது, இல்லைன்னா எரர் காமிச்சிட போகுது. ஓகே, எங்க இந்த கமாண்டை யூஸ் பண்ணி செக் பண்ணுங்க. ஓகே இன்ஸ்டால் ஆயிடுச்சு விஜய். ஓகே நான் செக் பண்றேன், இதே மாதிரி செக் பண்ணுங்க. npm space info space the package name typescape space version. ஓகேவா? ஸோ என்னோட வெர்ஷன் 4.9.3. இதுமே உங்களுக்கு என்ன கிடைச்சது அப்படிங்கிறத பார்த்து சொல்லுங்க. அதேதானா? கண்ட்ரோல் C கொடுங்க. சப்போஸ் உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணும்போது ரொம்ப நேரம் ஆயிட்டு இருக்கு, எதுவுமே நடக்கல அப்படின்னா அதை கேன்சல் பண்றதுக்கு கண்ட்ரோல் C. ஓகேவா? அதே கமாண்ட் திரும்ப வரணும் அப்படின்னா அப் ஆரோ பிரஸ் பண்ணீங்கன்னா அதே கமாண்ட் திரும்ப வரும். நீங்க டைப் பண்ண அவசியம் இல்லை. அப் ஆரோ பிரஸ் பண்ணீங்கன்னா நீங்க இது ப்ரீவியஸ் என்டர் பண்ண கமெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிட்டு வரும். என்னப்பா சூர்யா? இருக்குல்ல, இதோ மேல சிண்டெக்ஸ் இருக்கு, கரெக்டான கமெண்ட் இதோ இருக்கு. இன்ஸ்டால் ஆகி முடிச்சதுக்கு அப்புறம் தான் செக் பண்ணணும். சரி பண்ணலையே நீங்க இன்னும். ஏன் இது நேரம்
அதான் ஃபர்ஸ்ட் டைம் இன்ஸ்டால் பண்றீங்க கரெக்டா? ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டீங்களா? டவுன்லோட் பண்ணீங்களா? என்ன விஷயம்? இந்த ஒரு பாவம் தெரியுது. ஏன் இங்க எதுக்கு பிஸ்னஸ் business. Okay. Right. You saw on the ஃபைல்ல போயிட்டு டவுன்லோட் ஆன ஃபைல் வச்சு டபுள் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்க. பண்ணிட்டு இந்த ஸ்டெப்ஸ் ஃபாலோ வீட்டில் அப்படின்னா வீட்டில் போய் வீடியோ பார்த்துட்டு ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, வெர்ஷன் எடுத்துட்டீங்களா? சரி, இப்போ என்ன இன்ஸ்டால் பண்ணியாச்சு? டைப்ஸ்கிரிப்ட் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஓகே ரைட். இப்போ இந்த NPM வச்சு தான் இந்த என்ஜின் இந்த நீங்க இன்ஸ்டால் பண்ணீங்களா டைப்ஸ்கிரிப்ட்னு சொல்லிட்டு, இந்த என்ஜினை வச்சு தான் உங்ககிட்ட இருக்க டைப்ஸ்கிரிப்ட் கூட எப்படி மாற்ற போறீங்க? ஜாவாஸ்கிரிப்ட் கூட மாற்ற போறீங்க. நம்மளுக்கு அது யார் மாற்றி கொடுக்க போறா அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, யார் மாற்றி கொடுக்க போறா? இந்த டைப்ஸ்கிரிப்ட் கம்பைலர் தான் உங்களுக்கு மாற்றி கொடுக்க போகுது. ஓகே, ஸோ நான் ட்ரை பண்ணுறேன், நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க, ஜஸ்ட் பாருங்க, அதுக்கப்புறமா ட்ரை பண்ணுங்க. ஓகே, ஸோ நீவா ஒரு ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம் டைப்ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு. ஓகே, ஸோ இதை என்னோட எடிட்டரில் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் டைப்ஸ்கிரிப்ட் ஃபைல் நேம் என்ன வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, இன்ட்ரோ டாட் எப்படி ஜாவாஸ்கிரிப்ட் டாட் ஜேஎஸ் அது மாதிரி டைப்ஸ்கிரிப்ட் என்ன டாட் டிஎஸ். ஓகே, ஸோ கொடுத்து உள்ள போனோம் அப்படின்னா இங்கே எழுதுறதே நீங்கள் டைப்ஸ்கிரிப்ட் கோடு தான், ஸ்கிரிப்ட்டுங்கிறதெல்லாம் போட தேவை கிடையாது. ஓகேவா? இப்போதைக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு கன்சோல் லாக் மட்டும் எழுதணும்னு வச்சுக்கோங்க. கன்சோல் டாட் லாகா வெல்கம் டு டிஎஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இப்போ இந்த டைப்ஸ்கிரிப்ட் கூட நம்ம என்னவா கம்பைல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா, ஜாவாஸ்கிரிப்டா கம்பைல் பண்ணணும். ஓகே, பட் இதை ப்ரௌசர்ல உங்களால கால் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா முடியாது. பட் இதோட அவுட்புட் நான் பார்க்கணும் அப்படின்னா எங்க தான் பார்க்க முடியும்? ப்ரௌசர் தான் பார்க்க முடியும். அப்படிதானே? ஒரு ஜாவாஸ்கிரிப்டோட அவுட்புட்டே நீங்க எதுல தான் பார்க்க முடியும்? ப்ரௌசர் தான் பார்க்க முடியும். அப்போ எனக்கு ப்ரௌசர் சப்போர்ட்டட் ஃபைல் ஒன்று வேணும். அதனால intro.html சொல்லிட்டு என்ன பண்ணிக்கிறேன், ஒரு HTML ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணி அந்த கோர்ஸ் ஸ்னிப்பெட் எல்லாமே நான் எடுத்துக்கிறேன். பட் இதுல போயிட்டு ஸ்கிரிப்ட் src = intro.ts சொல்லி கொடுக்க முடியுமான்னு சொல்லிட்டீங்கன்னா கொடுக்க முடியாது. நம்ம கிட்ட இருக்க டைப்ஸ்கிரிப்ட் எப்படி கம்பைல் பண்ணணும்? ஜாவாஸ்கிரிப்டா கம்பைல் பண்ணணும். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, நீங்க உங்களோட ஃபோல்டரோட உங்களோட ஃபைல்ஸோட ஒர்க் லொகேஷன் போய்க்கணும் ஃபர்ஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள் எங்க இருக்கு நம்மளோடது? இதோ இருக்கு, இங்க போய்க்கோங்க. போயிட்டு நீங்க கமாண்ட் ப்ராம்ப்டை ஜென்ரலா ஓபன் பண்ணீங்க அப்படின்னா, உங்களோட ஸ்டார்ட்ல இருந்து ஓபன் பண்ணீங்கன்னா c:users உங்க யூசர் நேம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கும். ஓகே, பட் இப்போ நீங்க ஒரு டைப்ஸ்கிரிப்ட் ஃபைலை கம்பைல் பண்ண போறீங்க அப்படின்னா, அந்த ஃபைல் எந்த ஃபோல்டர்ல லொகேட் ஆயிருக்கோ அந்த ஃபைல் பாத்ல தான் கமாண்ட் ப்ராம்ப்ட் என்ன பண்ணணும், நீங்க ஓபன் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதுக்குள்ள போயிட்டு நீங்க cmd அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எனக்கு இங்கே வரும்
அப்போ இங்கேருந்து நான் இதுக்குள்ள போகணும்னு வச்சுக்கோங்களேன், நிறைய கமாண்ட் சேஞ்ச் டைரக்டரின்னு சொல்லிட்டு கொடுத்து என்ன பண்ணிட்டு இருக்கோம் நான் போயிட்டு இருக்கணும். அதுக்கு ஒரு ஷார்ட்கட் சொல்றேன், அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஒண்ணுமே கிடையாது. உங்க ஃபைல் இங்கே தானே இருக்கு. அந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கீங்களா, மேலே அட்ரஸ் பார் இருக்குல்ல, அதில் போயிட்டு கர்சர் வைங்க. ஓகே, வச்சுட்டு சிஎம்டி அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்க. டைப் பண்ணிட்டு ஒரு என்டர் அடிங்க. எந்த பாத்ல இருந்து நீங்க டைப் பண்ணீங்களோ அந்த பாத்ல இருந்து இந்த கமாண்ட் ப்ராம்ப்ட் என்ன ஆயிடும், ஓப்பன் ஆயிடும். இப்போ இந்த ஃபோல்டருக்குள்ள தான் நம்மளோட டைப்ஸ்கிரிப்ட் ஃபைல் என்ன இருக்கு, ஸ்டோர் ஆயிருக்கு. ஓகே, இப்போ எப்படி இந்த ஃபோல்டருக்குள்ள இருக்கிற அந்த டைப்ஸ்கிரிப்ட் ஃபைல ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைல கம்பைல் பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, ஒன்ஸ் அந்த டைப்ஸ்கிரிப்ட் என்ஜினை இன்ஸ்டால் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம், ஓகே, இன்ஸ்டால் பண்ணி முடிச்சு வெர்ஷன்லாம் வந்ததுக்கு அப்புறம் இந்த கமாண்ட் இஸ் டிஎஸ்சி. ஓகேவா, டிஎஸ்சிங்கிற ஒரு கமாண்டை பார்த்தோன்னே அந்த டைப்ஸ்கிரிப்ட் என்ஜின் என்ன ஆயிடும் உங்களுக்கு, கால் ஆயிடும். ஃபாலோட் பை த ஃபைல் நேம், அவ்வளவுதான். இந்த டைப்ஸ்கிரிப்ட் ஃபைல் எல்லாம் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னா ஒரு வீடியோ ஃபைல் மாதிரி, பட் இது என்ன கிடையாது, வீடியோ கிடையாது. ஓகே, நான் டிரைவ்ல அப்லோட் பண்ணிட்டு நீங்க டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறம் சார் எல்லாமே வீடியோவா இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடாது. பார்க்கறதுக்கு தான் எப்படி இருக்கும், அது வீடியோ ஃபைல் மாதிரி இருக்கும். பட் ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் வித் எடிட்டர்னு சொல்லி கொடுங்க, ஓப்பன் ஆயிடும். ஓகேவா, ரைட். ஸோ டிஎஸ்சி ஃபாலோட் பை த ஃபைல் நேம். வாட் இஸ் தட், intro.ts. இப்போ நான் கொடுத்தேன் அப்படின்னா என்ன ஃபைல் நேமோ அதே ஃபைல் நேம்ல அப்படியே ஒரு ஜேஎஸ் ஃபைல் என்ன ஆக போகுது, கிரியேட் ஆக போகுது. ஆல்ரெடி ஒரு ஜேஎஸ் ஃபைல் இருந்தா கூட அது என்ன பண்ணிரும்னா இது ஓவர் ரைட் பண்ணிடும். ஓகேவா, இப்போ பாருங்க, நான் intro.ts அப்படின்னு சொல்லி கொடுத்து என்டர் பண்றேன். எனக்கு என்ன கோட் எழுதிருக்கணும் அதுக்கு ஈக்குவலண்டான ஒரு intro.js என்ன ஆயிடுச்சு, கிரியேட் ஆயிடுச்சு. கிரியேட் ஆச்சா? நம்ம ஜஸ்ட் கன்சோல் லாக் மட்டும் தான் எழுதியிருந்தோம். கன்சோல் லாக் எல்லாத்துலயுமே என்ன அதே தான், பெரிய அளவில் எந்த சேஞ்சஸுமே கொடுக்காது. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நான் என்கிட்ட இருக்கிற இந்த intro.ts எப்படி கிடைச்சிருச்சு, intro.js கிடைச்சிச்சு. இப்போ என்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் இதுக்குள்ள போயிட்டு ஸ்கிரிப்ட் src ஈக்குவல் டு intro.js அப்படிங்கிறத என்னால் கால் பண்ணிக்கிற முடியும். கரெக்டா? இப்போ இந்த ஃபைல் ஓப்பன் பண்ண அப்படின்னா எனக்கு லாக்ல என்ன கிடைச்சிட போகுது, வெல்கம் டு டிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு லாக் கிடைச்சிருப்போம். ஸோ பாருங்க, கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஆகி கொடுத்தேன் அப்படின்னா என்ன கிடைச்சிச்சு, வெல்கம் டு டிஎஸ் சொல்லி கிடைச்சிச்சு. சப்போஸ் நான் இப்போ ஏதாவது நான் சம் சேஞ்ச் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஜேஎஸ் வந்து நீங்க சேஞ்சே பண்ணக்கூடாது. எங்க தான் சேஞ்ச் பண்ணணும், உங்களோட சோர்ஸ் கோட் எது, intro.ts தான். இங்க வந்து தான் நீங்க சேஞ்ச் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் intro.welcome to my first ts அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துருக்கேன். இப்போ நான் ப்ரௌசர்ல போயிட்டு பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வெல்கம் டு டிஎஸ் கிடைக்குமா, வெல்கம் டு மை ஃபர்ஸ்ட் டிஎஸ் கிடைக்குமா, வெல்கம் டு டிஎஸ் தான் கிடைக்கும். ஏன்னா நீங்க எந்த சேஞ்சஸ் பண்ணாலும் அந்த சேஞ்சஸ் மறுபடியும் என்ன பண்ணணும், ரீகம்பைல் பண்ணணும். எப்படி நீங்க ஜாவாஸ்கிரிப்ட்ல சம் சேஞ்சஸ் பண்ணிட்டு ப்ரௌசர் ரெஃப்ரெஷ் ஆனா பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணீங்கல்ல, அப்பதானே அந்த கோடுக்கு உங்களுக்கு கம்பைல் ஆயிருக்கும். அப்போ நீங்க என்ன சேஞ்சஸ் டைப்ஸ்கிரிப்ட்ல பண்ணாலும் இமிடியேட்டா வந்து இந்த பக்கம் என்ன பண்ணிருக்கணும், ரீகம்பைல் பண்ணிருக்கணும். எப்படி ரீகம்பைல் பண்றது அப்படின்னா அதே தான். இதுக்கு முன்னாடி என்டர் பண்ண கமெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு டைம் அப் ஆரோ கிளிக் பண்ணீங்க அப்படின்னா முன்னாடி உள்ள கமெண்ட் வரும். மறுபடியும் அப் ஆரோ கிளிக் பண்ணீங்கன்னா அதுக்கு முன்னாடி உள்ள கமெண்ட் அப்படி போயிட்டே இருக்கும். மறுபடியும் டவுன் ஆரோ கிளிக் பண்ணீங்கன்னா இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸா அந்த கமெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கும். ஸோ மறுபடியும் டிஎஸ்சி intro.ts அப்படின்னு சொல்லி நான் கொடுத்தேன் அப்படின்னா ஏதாவது எரர் இருந்துச்சுன்னா இங்கேயே கம்பைலேஷன்ல எரர் காமிச்சிடும். எரர் எதுவுமே இல்லைன்னா எதுவுமே காமிக்காது. ஜஸ்ட் intro.js வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நீங்க என்ன கோட் கொடுத்தீங்களோ அந்த கோடுக்கு ஈக்குவலண்டான ஜாவாஸ்கிரிப்ட் கோட் என்ன கிடைச்சிருக்கும், கம்பைல் ஆகி கிடைச்சிருக்கும். இப்போ போயிட்டு நான் மறுபடியும் பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோம்னா அதான் எனக்கு என்ன ஆகும், கோட் இந்த இடத்துல சேஞ்ச் ஆகும். ஓகே, சப்போஸ் நீங்க ஒரு ஃபைல்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, நான் ஒவ்வொரு வாட்டியும் என்ன பண்ணிட்டு இருக்க முடியாது, கம்பைல் பண்ணிட்டே இருக்க முடியாது அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா இதுக்கு நீங்க ஒரு வாட்சர் ஒன்று செட் பண்ணிடலாம். ஆக்சுவலி இதெல்லாம் பண்ண மாட்டோம், ஜஸ்ட் தெரிஞ்சு மட்டும் வச்சுக்கோங்க. டிஎஸ்சி ஸ்பேஸ் த ஃபைல் நேம் ஸ்பேஸ் ஐஃபன் வாட்ச் அப்படி நீங்க செக் பண்ணிட்டீங்கன்னா இது வந்து ஒரு வாட்ச் மோடுக்கு போயிடும். ஓகே, அவங்க ஃபைலை வாட்ச் பண்ணிட்டே இருக்கும். நீங்க எப்பெல்லாம் சம் சேஞ்ச் பண்ணிட்டு சேவ் பண்றீங்களோ அப்பயே அது உங்களுக்கு கம்பைல் பண்ணி கொடுத்துரும். நீங்க பண்ற எவ்ரி சேஞ்சஸ்க்கு அதுவே என்ன பண்ணி கொடுத்துரும், கம்பைல் பண்ணி கொடுத்துரும். ஸோ தட் நீங்க ஓவர் டைம் என்ன பண்ண தேவையில்ல, மேனுவலா கம்பைல் பண்ண அவசியம் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, நான் என்னோட சோர்ஸ் ஃபைல், நம்மளோட சோர்ஸ் ஃபைல் என்ன, டைப்ஸ்கிரிப்ட் ஃபைல், வெல்கம் டு மை ஃபர்ஸ்ட் டிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹியர் இஸ் இன்ட்ரோ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு நான் சேவ் மட்டும் பண்றேன். டைரக்டா இப்போ ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி நான் பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணேன் அப்படின்னா என்ன ஆயிடுச்சு, எனக்கு அப்டேட் ஆயிடுச்சு. ஏன்னா நான் சேவ் பண்ணும்போது என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அந்த டைப்ஸ்கிரிப்ட் கூட இது என்னவா மாத்தி கொடுத்துருக்கும், ஜாவாஸ்கிரிப்டா மாத்தி கொடுத்துருக்கும். ஸோ அது என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா வாட்சர் செட் பண்றது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். என்ன சிண்டெக்ஸ், ஐஃபன் வாட்ச், இது ஒர்க் பாருங்க. ஓகே, சப்போஸ் இப்படி நான் ஒவ்வொரு ஃபைலாக தான் கம்பைல் பண்ண முடியுமா, என்கிட்ட ஒரு 4 டைப்ஸ்கிரிப்ட் ஃபைல் இருக்கு, நாளையுமே தனித்தனியாக தான் பண்ண முடியுமான்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா அப்படி இல்லை, நாளையுமே நீங்க ஒரே டைம்ல கூட என்ன பண்ண முடியும், கம்பைல் பண்ண முடியும். ஸோ ஹியர் இஸ் த சிண்டெக்ஸ், டிஎஸ்சி ஸ்பேஸ் ஒரு ஃபர்ஸ்ட் ஃபைல் நேம்
ஸ்பேஸ் செப்பரேஷன்ல எவ்வளவு ஃபைல் நேம்னாலும் நீங்க என்ன பண்ணிக்கலாம் கொடுத்துக்கலாம். கொடுத்தீங்க அப்படின்னா 4 ஃபைலுமே 4 ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைல் என்ன பண்ணும் உங்களுக்கு ஜெனரேட் பண்ணி கொடுக்கும். ஃபர்ஸ்ட் டாட் டிஎஸ்னா என்ன, ஃபர்ஸ்ட் டாட் ஜேஎஸ், செகண்ட் டாட் டிஎஸ் அப்படின்னா செகண்ட் டாட் ஜேஎஸ், இப்படி 4 ஃபைலை உங்களுக்கு கம்பைல் பண்ணி கொடுக்கும். பட் இதை மறந்துடக்கூடாது, உங்களோட டைப்ஸ்கிரிப்ட் ஃபைல் எந்த லொகேஷன்ல ஸ்டோர் ஆயிருக்கோ அந்த லொகேஷன்ல இருந்து தான், அதோட ரூட் ஃபோல்டர்ல இருந்து தான் அந்த கமெண்ட் ப்ராம்ப்ட் என்ன பண்ணிருக்கணும் ஓப்பன் பண்ணிருக்கணும். நீங்க வேற ஏன் ஓப்பன் பண்ணீங்கன்னா அது அந்த ஃபோல்டருக்குள்ள தான் அப்படி ஒரு ஃபைலை தேடும். அப்படி இல்லைனாலும் உங்களுக்கு என்ன கொடுத்துரும், அது எரர் கொடுத்துரும். இந்த ஃபோல்டருக்குள்ள இருக்கிற ஃபைல்ஸ் தான் உங்களால என்ன பண்ண முடியும், கம்பைல் பண்ண முடியும். ஓகேவா, புரியுதா? சரி. ஸோ இது மாதிரி என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா கம்பைல் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? பட் இப்படிதான் ப்ராப்பரா நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம கிட்ட இருக்க டைப்ஸ்கிரிப்ட் ஃபைல ஜாவாஸ்கிரிப்ட் என்ன பண்ணுவோம், நம்ம கம்பைல் பண்ணுவோம். பட் நம்ம இந்த செஷன்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னா டைப்ஸ்கிரிப்ட்ல என்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு அப்படிங்கறது மட்டும் தான் என்ன பண்ண போறோம் இந்த இடத்துல பார்க்க போறோம். டைப்ஸ்கிரிப்ட் வச்சு நான் யூசர்ட்ட இருந்து வெறும் டைப்ஸ்கிரிப்ட் மட்டும் வச்சு நான் யூசர்ட்ட இருந்து டேட்டா வாங்கி அவங்க கிட்ட ஏதோ டேட்டாவெல்லாம் கொடுக்க போறதெல்லாம் இல்லை. ஓகே, ஸோ ஆங்குலருக்கு என்ன டைப்ஸ்கிரிப்ட் வேணுமோ அது இந்த இடத்துல தனியா ஃபர்ஸ்ட் லேர்ன் பண்ணிட்டு இது ரியல் டைம்ல எங்க யூஸ் பண்ண போறோம், ஆங்குலரோட சேர்த்து தான் யூஸ் பண்ண போறோம். எங்கேயுமே என்ன பண்ண மாட்டாங்கன்னா டைப்ஸ்கிரிப்ட் மட்டும் வச்சு தனியா ஒரு ப்ராஜெக்ட் இருக்கே இருக்காது. ஓகே, டைப்ஸ்கிரிப்ட் வித் ஆங்குலர், டைப்ஸ்கிரிப்ட் வித் ரியாக்ட், டைப்ஸ்கிரிப்ட் வித் நோட் அப்படின்னு தான் இருக்குமே தவிர டைப்ஸ்கிரிப்ட் மட்டும் வச்சு என்ன இருக்காது, ஒரு அப்ளிகேஷன் இருக்காது. ஜஸ்ட் லைக் இது ஒரு சப்போர்ட்டிங் தான். ஏன்னா டைப்ஸ்கிரிப்ட் மட்டும் வச்சு நம்மளால ப்ரௌசருக்கே என்ன பண்ண முடியாது, அதை எடுத்துட்டு வர முடியாது. அதனால இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போறது இல்லைன்னா யூசர்ட்ட இருந்து ஏதோ வாங்கியோ கொடுத்தோ அப்படிலாம் எதுவுமே என்ன பண்ண போறது இல்லை, நம்ம பண்ண போறது இல்லை. அதுக்காக நான் என்ன பண்ண வேண்டாம் அப்படின்னா ஒவ்வொரு டைமும் என்கிட்ட இருக்கிற நான் எழுதின கோட உங்களுக்கு அவுட்புட்டா நான் காமிக்கணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு டைப்ஸ்கிரிப்ட் ஃபைல் கிரியேட் பண்ண வேண்டியது இருக்கு. அதை நான் ஜாவாஸ்கிரிப்டா கம்பைல் பண்ணணும். ஓகே, கம்பைல் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அதை ஒரு HTML டாக்குமெண்ட்ல போயிட்டு எம்பெட் பண்ணணும். மறுபடியும் ப்ரௌசர்ல வந்து பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணி தான் உங்களுக்கு என்ன காமிக்கணும், அவுட்புட் காமிக்கணும். இதை ஷார்ட் பண்றதுக்காக, ஓகே, இதை ஷார்ட் பண்றதுக்காக நான் என்ன டைப்ஸ்கிரிப்ட்ல கோட் எழுதியிருக்கணும், இங்க என்ன கோட் எழுதியிருக்கணும், இது அப்படியே இந்த கமாண்ட் ப்ராம்ப்ட்லயே உங்களுக்கு என்ன பண்ண போறோம்னா அவுட்புட்டா காமிக்க போறேன். ஓகே, ஆக்சுவலி இந்த ப்ராசஸ் என்ன அப்படின்னா டைப்ஸ்கிரிப்ட் ப்ரௌசர் கொண்டு வரணும்னா என்ன பண்ணணும், கம்பைல் பண்ணி ஜாவாஸ்கிரிப்ட் வழியா HTML எம்பெட் பண்ணி தான் எங்கேட்டு வர முடியும், ப்ரௌசர் கேட்டு முடியும். பட் நம்ம இந்த இடத்துல யூசர்ட்ட இருந்து எதுவும் வாங்கி கொடுத்துலாம் பண்ண போறது இல்லையா, ஜஸ்ட் டைப்ஸ்கிரிப்டோட நாலேஜ் மட்டும் தான் இந்த இடத்துல நம்ம லேர்ன் பண்ண போறோம். ஏன்னா டைப்ஸ்கிரிப்ட் மட்டும் வச்சு தனியா ஒரு ப்ராஜெக்ட் நம்மளால என்ன பண்ண முடியாது, ப்ரொசீட் பண்ண முடியாது. அப்படிங்கிறதுனால நான் அவ்வளவு தூரம் சுத்தி வளைச்சு டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். அப்படிங்கிறதுனால நான் இங்க என்ன கோட் எழுதிருக்கணும், இந்த கோடை இந்த கமாண்ட் ப்ராம்ப்ட்லயே உங்களுக்கு என்ன பண்ணிருப்பேன், அவுட்புட்டா காமிச்சிருப்பேன். ப்ரௌசர்ல காமிக்கிறதுக்கு பதிலாக எதுல காமிச்சிருப்பேன், கமாண்ட் ப்ராம்ப்ட்லயே காமிச்சிருப்பேன். அப்போ அப்படி காமிக்கணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா எனக்கு இன்னொரு NPM வேணும். ஓகே, அப்படி காமிக்கணும் என்ன வேணும், எனக்கு இன்னொரு NPM வேணும். அதுதான் என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா இந்த TS-node. ஓகே, அப்புறமா நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நீங்க இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க. ஓகே, இன்ஸ்டால் பண்ணிட்டு எப்படி டைப்ஸ்கிரிப்டை ஜாவாஸ்கிரிப்டா கம்பைல் பண்றோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ நான் ஆல்ரெடி இந்த NPM இன்ஸ்டால் பண்ணிட்டேன். NPM ஸ்பேஸ் இன்ஸ்டால் ஸ்பேஸ் TS-node ஸ்பேஸ் -g. ஓகேவா? அப்போ இந்த NPM யூஸ் பண்ணி தான் என்னோட டைப்ஸ்கிரிப்ட்ல இருக்கிற கோடை இங்கேயே இந்த கமாண்ட் ப்ராம்ப்ட்லயே கம்பைல் பண்ணி இங்கேயே உங்களுக்கு என்ன காமிச்சிட போறேன், அவுட்புட் காமிச்சிட போறேன். பட் அந்த அவுட்புட் எப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா கன்சோல் லாக்ல தான் இருக்கணும். இந்த இடத்துல ஒரு அலர்ட் பாக்ஸ்லாம் வராது. யோசிச்சு பாருங்க, இந்த கமாண்ட் ப்ராம்ப்ட்ல அலர்ட் பாக்ஸ்லாம் வருமா, வராது. ப்ரௌசர்ல தான் என்ன வரும், அவுட்புட்லாம் அந்த விஷுவல் எஃபெக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிட்டு வரும். அப்போ இந்த இடத்துல நான் ஜஸ்ட் கன்சோல் லாக் மட்டும் போட்டு தான் உங்களுக்கு என்ன பண்ண போறேன், அவுட்புட்டை காமிக்க போறேன். ஓகே, அப்போ இந்த கோடை எப்படி நான் ஜாவாஸ்கிரிப்டை கம்பைல் பண்ணாம இங்கேயே அவுட்புட் காமிக்கிறது, இந்த intro.ts எப்படி எனக்கு இந்த கமாண்ட் ப்ராம்ப்ட்லயே அவுட்புட்டா காமிக்கிறது அப்படின்னா அதுக்கு முன்னாடி என்ன இன்ஸ்டால் பண்ணிருக்கணும், TS-node இன்ஸ்டால் பண்ணிருக்கணும். எப்படி நீங்க டைப்ஸ்கிரிப்டை இன்ஸ்டால் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த என்ஜினை கால் பண்றதுக்கு TSCங்கிற ஒரு கமாண்டை கொடுத்தோமோ, அப்படிதானே கொடுத்தோம், TSC ஸ்பேஸ் த ஃபைல் நேம். அது மாதிரி இந்த TS-node அப்படிங்கிற இந்த NPM இன்ஸ்டால் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இதை நீங்க கால் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த கமாண்ட் இஸ் TS-node. கமாண்ட் என்ன, TS-node followed by the file name. என்ன ஃபைலை நீங்க இந்த இடத்துல கம்பைல் பண்ணி இங்கேயே அவுட்புட் காமிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபைல் நேம். இப்போ நம்மளோட ஃபைலோட நேம் என்ன, intro.ts. ஸோ நான் கொடுத்து ஒரு என்டர் பண்ணேன் அப்படின்னா அதோட அவுட்புட் எனக்கு இங்கேயே கிடைச்சிடும். கிடைச்சிச்சா, வெல்கம் டு மை ஃபர்ஸ்ட் டிஎஸ் ஹியர் இஸ் இன்ட்ரோன்னு சொல்லிட்டு. ஓகே, என்னத்து பண்ண தேவையில்ல, ஜாவாஸ்கிரிப்டை கம்பைல் பண்ண வேண்டாம், தனியாக ஒரு HTML ஃபைல் வேண்டாம், அதில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ண வேண்டாம், ஆட் பண்ண வேண்டாம். ஸோ இங்கேயே என்ன பண்ணிட முடியும், நம்மளால அவுட்புட் பார்த்துட முடியும். ஸோ என்ன NPM இன்ஸ்டால் பண்ணணும், TS-node. ஓகே, ஸோ நாளைக்கு வரும்போது இந்த 2 NPM இன்ஸ்டால் பண்ணி ஒரு டெஸ்ட் ஃபைல் கிரியேட் பண்ணி அதை டைப்ஸ்கிரிப்ட் வச்சு கம்பைல் பண்ணியும் TS-node வச்சு இங்கேயும் அவுட்புட் பார்த்துட்டு எடுத்துட்டு வாங்க. ஃபர்தரா டெக்னிக்கலா பார்க்க ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இவ்வளவுதான் டைப்ஸ்கிரிப்ட் தேவையான என்விரான்மெண்ட். ஓகே, அடுத்து ஆங்குலர் போகும்போது ஆங்குலருக்கு என்ன இன்ஸ்டால் பண்ணுவோம், ஆங்குலரோட என்விரான்மெண்ட்ஸை செட் பண்ணுவோம். ஓகேவா, கிளியரா? ஓகே, எனி டவுட்ஸ்?
Guys, any doubts? Okay, thank you. Thank you, sir. Thank you.